இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். சோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விடுங்க. சோ வெல்கம் டு பாட் வாய்ஸ். கட்பான ராஜாவை கட்ட அவளை மண்டி போடவை சொன்னா மண்டி போட மாட்டேனா, அதை விட்டுட்டு அடிக்கிறாரு. பதில் சொல்லு, இன்னைக்கு உன்னால என்னோட 2 பசங்க சண்டை போட்டிருக்காங்க ஐயா, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னா இது என்ன? அவன் கூட நீ பழகலனா இந்த புக்ல எப்படி உங்க 2 பேரை பத்தி வரும்? அதுல இருக்கிற எதுவும் உண்மை இல்ல, ரொம்ப நடிக்கிற. சண்டை போட்டது இவரோட பசங்க, இவர் என்னன்னா என்ன திட்டுறாரு. உனக்கு வாய் ஜாஸ்தி தான். அவளை கூப்பிட்டு போய் சவுக்கால 20 அடிய போடு. என்னது அடிக்க போறீங்களா? அவ மேல எந்த தப்பும் இல்ல, அத பண்ணது நான் தான். எனக்கு தெரியும் இவ சூக்கோட ஃபியான்சின்னு, ஆனா இவள எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால்தான் அந்த கதையை உருவாக்கின. அம்மா கிட்ட நான் தான் அத பண்ண சொன்னேன். வெளியே இருந்தப்ப இவன் வேற மாதிரி சொன்னானே, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறானே, இதெல்லாம் உன்னோட பிளான் தானே? சத்தியமா இல்ல. என் அம்மா ஏன் அங்க வந்தாங்கன்னு தெரியாது, ஏன் கல்யாணத்தை பத்தி பேசினாங்களும் தெரியாது. என் அம்மா பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, இவர்தான் உலகத்திலே ரொம்ப நல்லவரு. ஏன் இப்படி பேசுற? சண்டை போட்டது நீங்க 3 பேரு, ஆனா சூக்கவும் அப்புறம் உன் தம்பியும் அவங்கள கூப்பிட்டே வரல. ஆனா என்ன ஏன் கைது பண்ணணும்? அரச குடும்பம்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இந்த 28 வருஷத்துல நீ ஒரு தப்பு கூட பண்ணதில்ல. ஒருவேளை தப்பு பண்ணா கூட அதை ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு அவனா வந்து தப்ப ஒத்துக்கிறான். அவனை நீ ஏதோ பண்ணிருக்க. சொல்லு, அவ என்ன பெரிய ரதியா? இல்ல அவ ஃபேமிலியோட பவருக்காக அவ பின்னாடி போறியா? அரசே, நீங்க மகாராணிய காதலிச்சது அவங்க மேல உள்ள காதலாலையா, இல்ல அவங்க ஃபேமிலியோட பவருக்காகவா? என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியா? ஆனா அவளுக்கு சூக்கோதான் மாப்பிள்ளன்னு எப்பவும் முடிவு பண்ணியாச்சு. அதை யாராலையும் மாத்த முடியாது. அது அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, இங்க ரூல்ஸ் ஒண்ணுதான். நான் எந்த ரூலையும் மீறல. அப்ப நான்ரோக்கு எதிரா கத்திய உருவனியே, அதை மறந்துட்டியா? இல்லையே, முதல்ல கத்திய எடுத்தது நான்ரோ தானே. அவன் என் ஃபேமிலிய பத்தி தப்பா பேசினான், குறிப்பா என் அம்மாவை பத்தி. அவன் தப்பு பண்ணிருந்தா ஏன் கிட்ட வந்து சொல்லிருக்கணும். நீயே சட்டத்தை கையில எடுத்துப்பியா? அப்ப இங்க அரச எதுக்கு? சட்டத்தை மீறினா அதோட பலன் என்ன தெரியுமா? மரணம். அந்த மரணத்தை நான் உனக்கு தரமாட்டேன். ஏன்னா அது தண்டனை கிடையாது, அது ஒரு வரும். அதனால அத நான் தரமாட்டேன். ஆனா மரணத்தை விட கொடுமையான வலிய உனக்கு தருவேன். இந்த கைதானே அவனை வெட்ட போச்சு. சரி, அந்த பொண்ணை விட்டுடுறேன். ஆனா அதுக்கு பதிலா இந்த கைய எனக்கு கொடு. புரியல? அந்த கைய வெட்டி கொடு. என்ன, என் ஆர்டரை மதிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டியா? அரசனோட பேச்ச கேட்கலனா அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? கையை இழக்கறியா, இல்ல உன் கண்ணு முன்னாடி அவளை கொல்லணுமா? அரசே, தப்பு அவர் மேல இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அதோட கத்தி எடுத்தது இவர் இல்ல, சின்னவர் தான். அதுவும் சின்னவர் இவர் வெட்டி இருக்காரு. நீ ஆம்பளை தானே, அசிங்கமா இல்ல? ஒரு பொம்பளை கிட்ட உதவி கேக்குற? மரணத்தின் கடவுள் ஒரு பொம்பளை கிட்ட தன்னை காப்பாத்திக்க பிச்சை கேக்குறாரு. உங்க ஆசை அதுதானா? அதை நான் நிறைவேற்றுறேன். யோ, உனக்கு என்ன பைத்தியமா? உடனே தலைவர் அவன் கையை வெட்ட போக, ஆனா அரசர் அவனை எட்டி ஒதுக்க. நான் சும்மா தானே சொன்னேன், நீ ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? ஆனா உன் சகுனித்தனத்தை ஏன் கிட்ட காட்ட நினைக்காத. இந்த உலகம் என்ன பத்தி பேசணுமா? பெத்த பிள்ளைய கொல்ல பாக்குற அப்பன்னு பேசணுமா? அதனால தானே இத பண்ண. இல்ல அரசே, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. அப்ப தலைவனோட அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கன்னு ஒருத்த வந்து சொல்ல, சரி போய் தொலை. கட் பண்ண தலைவன் அவனோட அம்மாவை போய் பார்க்க, அங்க போனா அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டை ரெடி பண்ணிருக்காங்க. அதோட உள்ள வந்ததும் கதவை மூடிடுறாங்க. எந்த யூஸும் இல்ல. இது உன் அம்மாவோட பிளானா? என்ன பிளான்? எல்லா படத்துல வர மாதிரி ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரே ரூம்குள்ள தள்ளுனா இந்த மாதிரிதான் கதவை சாத்துவாங்க. அதுவும் அதுக்காக தான். அதுக்காகனா ஃபர்ஸ்ட் நைட்டு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை படத்தை பார்த்திருப்ப. சரி, இப்ப எதுக்கு ட்ரெஸ் கட்டுற? கசகசன்னு இருக்கப்பா. சரி, நீ ஏன் வெக்கப்படுற? நான் ஒன்னும் வெக்கப்படலையே. ஓ, நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுறியா? என்ன, அப்படிலாம் இல்ல. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். சரி, அதை விடு. வெளியே நீ எதுவும் செய்யலையே. இத பண்ணது உன்னோட அம்மான்னு சொன்ன. ஏன் ராஜா கிட்ட இத நீ பண்ணுன்னு சொன்ன? அதோட அவர் கைய வெட்டிக்க சொன்னதும் நீயும் வெட்டிக்க போயிட்ட. அது டிராமாவா, இல்ல உண்மையாவே அதை பண்ண போனியா? உண்மைதான். அப்ப எனக்காக வந்து பேசினது கூட உண்மையா? நீ ஏன் எனக்கு உதவி பண்ணன்னு தெரியும். இப்படி பண்ணா உன் பின்னாடி வந்துருவேன்னு நினைக்காத. அது கனவுல கூட நடக்காது. நான் அதுக்காக ஒண்ணும் பண்ணல. நீ ஆபத்துல இருந்தா நான் வருவேன்ல, ஒரு ஹீரோ மாதிரி. அதனாலதான் வந்தேன். ஓ, அதனாலதான் வந்தானா? சேச்சே, ஹீரோ நீ ஆபத்துல இருந்தா ஹீரோ வந்து காப்பாத்துவான். அதனாலதான் அத நீ பண்ணிருப்ப. அடி பாவி, நான் ஒன்னும் அதனால பண்ணல. இத சொன்னா இவன் நம்பவா போறா? நீ ரொம்ப கிளவர் தான், ஏன் ஜீனியஸும் கூட. யோ, என்னையா பண்ற? தூங்க போறியா? ஏமா,
நாங்கெல்லாம் தூங்க கூடாதா? ஏன் இங்க தான் தூங்கணுமா? அங்க போய் தூங்க மாட்டியா? பெட்டு இங்க தானே இருக்கு. ஆனா ஒண்ணு தானே இருக்கு. நான் எங்க தூங்குவேன்? நீ வேணா தரையில போய் படு. எனக்கு தரையில படுத்தா தூக்கம் வராதே. அது என்னோட பிரச்சனை இல்ல. ஐயோ குளிருதே. போய் பெட்ஷீட்டை எடுக்கலாமா? தூங்குறானா? தூங்குறான். பொறுமையா எடுப்போம். ஹே கிட்ட வாடி. என்ன வீரடா. உன்னை இன்னைக்கு சாப்பிட போறேன். ஐயோ கண்டிப்பா அங்க போனா அதுதான் நடக்கும். குளூர்ல செத்தாலும் பரவாயில்ல, அங்க போகவே கூடாது. அப்படியே உனக்கு என்ன பண்ணா? அவ ஃபேமிலி அப்படி என்னதான் பண்ணிச்சு? மகாராணி என்ன பண்ணாங்க? அவங்க ஃபேமிலி என்ன பண்ணாங்க? ஒருவேளை மகாராணியை நீங்க லவ் பண்ணல போல, அவங்க ஃபேமிலியோட பவருக்காக தான் கல்யாணம் பண்ணீங்களோ? நான் ஏன் அவனை பத்தி யோசிக்கிறேன்? உண்மையாவே அவன் என்ன லவ் பண்றானா? இல்ல இந்தா நீயா? உனக்கு தூக்கம் வரலையா? இப்படி கொரட்டை விட்டா எப்படி தூக்கம் வரும்? நான் எப்ப கொரட்டை விட்டேன்? என்ன இங்க உட்கார்ற? இந்தா என்ன மருந்து? எதுக்கு? முட்டி போட்டப்ப வலிச்சுதுன்னு சொன்னல அதுக்கு. பரவாயில்ல, நீயும் சில நல்ல விஷயங்களை பண்ற. சோங்கிமங், ஒரு பொண்ணுனா அடக்க ஒடக்கமா இருக்கணும். என்ன இத பார்த்ததும் உனக்கு மூடு வருதா? அட இத எங்கேயோ பாத்திருக்கனே. சரி முகத்தை காட்டு. என்ன இது? நான் சொன்னல மாவீரரே. இல்ல நீ அழகாதான் இருக்க. உடனே தலைவன் மருந்து போட்டு விட. உன் முகம் என் முகத்துக்கு என்ன? அதுவா? அது செவந்து இருக்கு. புரியல. நீயே பாரு. என்ன இது? ஓ வெக்கத்துல செவந்து போச்சோ? அது ஒண்ணும் இல்ல, அடிபட்டதுல இப்படி ஆயிருச்சு. அட லீசன் அன்னைக்கு போட்டு விட்ட மருந்து ஆச்சு இது. யோ இது எப்படி உன்கிட்ட? தெருவுல வாங்கின நிலவு பெவிலியன் இல்லையா? ஆமா. ஏன் நாங்க வாங்க கூடாதா? சரி கேட்கணும்னு நினைச்சேன். எப்பவும் கச்சேரி இங்க தானே நடத்துவீங்க, என்ன புதுசா நிலவு பெவிலியன்ல? நிலவு பெவிலியன ஏதாவது பணம் பாக்குறியா? நான் ஒரு இளவரசன். நான் போய் அந்த தெரு பொறுக்கிங்களோட சண்டை போடுவனா? என் மருந்த கொடு. அதோட நீயும் அந்த லீசனும் க்ளோஸா இருக்கீங்கல்ல? என்ன அவனை லவ் பண்றியோ? நான் எப்படி அவனை லவ் பண்ணுவேன்? ஆனா நீ வெக்கப்படுறியே. என்ன நான் ஒன்னும் வெக்கப்படல. அப்படியா? நீ இப்ப கூட வெக்கப்படுற. அப்ப அவனை லவ் பண்றியா? தெரிஞ்சு போச்சு. என் மனசுல யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா நீ இல்ல. உன் அம்மாவை வச்சு நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். என் அம்மா பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதோட உன்ன மாதிரிதான் நானும் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். யாருக்கு தெரியும், இது உன்னோட பிளானா கூட இருக்கலாம். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. என்ன திருந்த மாட்ட? எந்த அர்த்தத்துல சொன்ன? அதுவா? நான் உன்னை எப்ப பார்த்தாலும் அப்பெல்லாம் உனக்கு உதவி பண்றேன். ஏன் இன்னைக்கு கூட நான் உனக்கு உதவி பண்ணேன். ஆனா நீ அந்த சூக்க கூட சேர்ந்து எனக்கு எதிராக குளிப்பறிக்கிற. ஆனா நான் உனக்கு எதிராக எதுவும் பண்ணதில்ல. அது சரி ஒரு நிமிஷம் இரு, நான் என்ன பேசி முடிக்கல. உனக்கு என்ன தாண்டி வேணும்? எனக்கு என்ன வேணுமா? நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமா? உன்னை விட நான் தாண்ட இங்க நொந்து போயிருக்கேன். அந்த இளவெடுத்த கச்சேரிக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா கேட்டானா என் அப்ப என்ன வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சான். நானும் வந்து தொலைஞ்சேன். ஆனா அங்க நீ என்ன பண்ண? 4 பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின. அப்ப என் மனசு எப்படி வலிச்சிருக்கும்? நீ சண்டை போட்டதுக்கு நான் ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? ராத்திரி முழுக்க முட்டி போட்டேன். எப்படி வலிக்குது தெரியுமா? நினைக்க பெரியா வருது. என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்புதான். உன்னை இதுக்குள்ள இழுத்திருக்க கூடாது. ஆனா கவலைப்படாத, இனி உன்னை யாரும் காயப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன். இப்ப போய் பெட்ல படு, நான் கீழே படுத்துக்கிறேன். ஆனா தெரியாம கூட என்ன எழுப்பிடாது. அவ்வளவுதான். அப்புறம் உன்னை கொன்னுடுவேன். இப்ப அடுத்த நாள் வர நம்ம ஃபூகி லேடி கட்டப்ப போட்டுக்கிட்டு தலைவர் ரூமுக்குள்ள வரான். ஃபூகி, என்னடா கோணம் இது? செல்லமே, சிச்சி என்ன தொடாத. எங்கெல்லாம் தேடின தெரியுமா செல்லமே? எங்க போனீங்க? என்னை விட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். டேய் என்னடா கோணம் இது? உங்களை காப்பாத்த இந்த சேவக தம்மானத்தை விட்டுட்டு உங்களை தேடி வந்திருக்கேன் செல்லமே. டேய் என்னடா பண்ற? தேடி வந்தியா? அதுவும் தாடியோட ஒரு பொண்ணு என் கூட சுத்துறான்னு தெரிஞ்சா என் மானமே கப்பல் ஏறிடும்டா. சிச்சி வெளியே போ. நீ உள்ள வந்ததை யாராவது பார்த்தா உனக்கு மரண தண்டனை தந்துருவாங்க. இதுல இந்த கெட்டப்ல உன்னை பார்த்தா கதை கந்தல் தான். ஈமன் சூக்கவா? ஐயோ இந்த கோலத்துல அவனை பார்த்தானா மானமே போயிருமே. இங்க கடை சொல்ற வரைக்கும் வெளியே வராத. ஈமன் சுக்கு, நீ என்ன இங்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு எதுவும் ஆகலையே. அட நீ என்ன இங்க? டேய் நீ திருந்த மாட்டல. நைட்டு முழுக்க அவ கூட என்னடா பண்ண? அதை ஏன்டா உன்கிட்ட சொல்லணும்? என்னடா சொன்ன? அடே நிறுத்துடா. சத்தம் போட்டு எல்லாரையும் வர வச்சிருவ போலியே. நீ முதல்ல வெளியே போ. இமங் செல்லும். ஐயோ என்னோட நைனாவா? இல்ல அவரு உங்க 2 பேரையும் பார்க்க கூடாதே. இங்கேயே கடங்க. என்னடா கோலம் இது? வாய முடு. என்னோட அழக பார்த்துமா இங்க இதுவா நேரம்? என்னது வாய முடுன்னு சொன்ன? நைனா நீ ஏன் இங்க வந்த? அதோட என்ன கோலம் இது? எனக்கு வேற வழி தெரியலமா. சரி இளவரசரோட வாய்ஸ் கேட்டதே. அவ இங்கதான் இருக்கானா? இல்லையே நான் மட்டும் தான் இருக்கேன். தலைவரே பயங்கரமா உருட்டுறா. நீ நைட்டு முழுக்க இங்க இருந்திருக்க. ஏதாவது நடந்துருச்சா? ஒருவேளை யாராவது உன்னை இங்க அடைச்சு வச்சாங்களா? இல்லப்பா இல்ல, அந்த ஃப்ராடுக்காரன் நான்காங்க தான் ஏதோ பண்ணிருக்கான். யாரு ஃப்ராடுக்காரனா? யார ஃப்ராடுன்னு சொல்றா அவன்? செல்லம் அமைதியா இருங்க. டேய் என்ன அப்படி கூப்பிடாத. வாடு சூப்பரா இருக்காப்பா. வாய மூடுடா. அரசர் வருகிறார். சோழி முடிஞ்சது. என்ன பார்த்தாரு அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? அவரு என்ன பார்க்க கூடாது. எங்க போறது? அங்க வேணாம்ப்பா. நீ ஏன்டா இப்படி இருக்க?
அது ஒரு பெரிய கதை. வாங்க நீங்களும் எங்க டீம்ல ஐக்கியமாவுங்க. இமங், அரசே என்ன விஷயம்? அரசரை பார்த்தா மண்டியிட தெரியாதா? வீரர்களே வேணாம், நான் மண்டியிடுறேன். நீ யாருக்காகவும் மண்டியிட கூடாது. தலைவா, உங்க அம்மா. அமைதியாரு. என்ன சொன்ன? அவளை மண்டியிட கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா அவ என்னோட மருமக. என்ன தைரியம் உங்களுக்கு? பொறுமையா இரு. என்ன விளையாடுறியா? அவ சூக்கோவை கட்டிக்க போறவ. 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தாகணும்னு அரசாணம் போட்டிருக்க. அதை மீற முடியாது. ஏன் நீ மீறலையா? என்னோட கல்யாணம் இளவரசன் பிங்கியானோட இருந்தது. அதை உருவாக்குனதே உன்னோட அப்பா தான். ஆனா நீ ராஜாவா மாறணும்னு என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண. நீ விதிமுறையை மீறுவ, நான் மீறக்கூடாதா? ரெண்டும் ஒண்ணு இல்ல. எப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவ? என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட. ஆனா என்னோட பையனோட வாழ்க்கைய நான் கெடுக்க விட மாட்டேன். என்னடா இது? ஒரிஜினல் கதையில இவங்க ஒரு புள்ள பூச்சாச்சு. அரசரை பார்த்தாலே பயப்படுவாங்க. இப்ப என்ன சொர்ணாக்கா மாதிரி எதிர்த்து பேசுறாங்க? கதை ரொம்ப மாறுதே. நீ அந்த பொண்ணுக்காக என்ன எதிர்க்கிறியா? நான் இதை என் பையனுக்காக பண்றேன். அப்படியா? அப்ப நடக்க போறத உன்னால தடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என் ஃபேமிலி பவருக்கு முன்ன நீ எல்லாம் ஒண்ணும் இல்ல. உடனே அவரு அங்க இருந்து போக, யாரோ ஒரு பொண்ணுக்காக அவ என்ன எதிர்த்து பேசுறா? 30 வருஷமா பொட்டி பாம்பா கிடந்தா. இன்னைக்கு இப்படி சீறி பாயிரா. அப்ப அரசரை பார்க்க தலைவியோட அப்பா வர, என்ன விஷயம்? அரசே, நாம உடனே சூக்கோவுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடத்தணும். ஏண்டி அழுவுற? எனக்கு ஒன்னும் இல்ல. அது இல்ல இளவரசி, ஒரு நாள் தான் அவர் கூட இருந்தீங்க. அந்த ஒரே நாள்ல அவரோட மனசை மாத்திட்டீங்க. என்னடி சொல்ற? உங்க 2 பேரை பத்தின அந்த புக்கு இப்ப எங்கேயும் இல்ல. எல்லாத்தையும் அவர் அழிச்சிட்டாரு. அதான் எனக்கும் புரியல. ஒரு பேட் பாய் ஒரே நாள்ல குட் பாயா எப்படி மாறுவான்? ஏன்னா அதுக்கு பேரு தான் காதல். ஆனா அவனால உன்னை அடைய முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அப்பா ராஜாவை பார்த்து உன்னோட கல்யாணத்தை பத்தி முடிவு எடுத்துட்டாரு. இன்னும் 1 மாசத்துல உனக்கும் சூக்கோவுக்கும் கல்யாணம். என்ன சொன்ன? கல்யாணமா? உடனே சூக்கோவை போய் பார்த்து அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்ல. என்ன சொல்ற? சுகோ, என் மனசுல நீ இல்ல. அப்ப நான் காங்கா? சேச்சா, அவனும் இல்ல. அப்புறம் என்ன? சுகோ, புரிஞ்சுக்கோ. என்னால உன்னை ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்க முடியும். லவ்வரா இல்ல, புருஷனாவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இவ தலைவி வீட்டுக்கு போயிட்டு இருக்க. அப்ப அந்த ஃபார்முலாவை ஊர் முழுக்க ஒட்டி கிடக்கிறத பாக்குறா. என்னப்பா பொறாம போல? எப்படி கல்யாணத்தை நிறுத்த போற? என்ன சொன்ன? உனக்கு அடி வேணுமா? அதோட இவளனா என்ன? என்னால இந்த போர்ல வின் பண்ண முடியும். கண்டிப்பா வேற வழி இருக்கும். டே ஷான், லீசன் எங்க இருக்கான்? பாஸ் உள்ளதா இருக்காரு. ஆனா நம்ம தலைவர் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு யோசிக்க, அப்பாவனோட மாமா வந்து, நீ ஏன் சாங்கித்தாங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அப்போ கூட நீ சாங் ஃபேமிலியோட சப்போர்ட்டா பெறுவ. அதெல்லாம் வேணாம். உன்னால இந்த பொண்ணை மறக்க முடியலனா பேசாம 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன பேசுறீங்க? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப ஷாங்குவான் வந்து தலைவனை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்கதா சொல்ல, என்ன அவ ஏன் இங்க வந்தா? அவ அந்த நோட்டீஸ் பேப்பரை பார்த்துட்டா. நோட்டீஸா? என்ன நோட்டீஸ்? டேய், நீ அந்த ஃபார்முலாவை ஊர் ஃபுல்லா ஓட்டிட்டியா? நான் அதை பண்ணல. அவ யார் பண்ணா? நீ என்கிட்ட அதை கண்டுபிடிக்க சொன்ன. நான் அதை பூலாங் கிட்ட கொடுத்தேன். அவன் ஷான் கிட்ட கொடுத்தான். ஷான் மாஸ்க் கிட்ட கொடுத்தான். மாஸ்க் அந்த டீம் கிட்ட கொடுத்தான். டீம் அதை ஊர் ஃபுல்லா ஓட்டிட்டாங்க. ஒரு நிமிஷம், என்ன இதை விட்டுட்டு போற? சீக்கிரம் மாட்டி விடு. சீக்கிரம்டா. டேய், முடி மாட்டிக்கிச்சு பாரு. நகராத, நல்லா பண்ணு. டேய், என்னடா நல்லா வேகமா பண்ணு. அதே மாதிரி தான் பண்ணு. நான் காண்பது கனவா இல்ல நனவா? டேய், அவங்களா நீங்க? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்னது? ஹேய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஏமா நிலுமா? மாவிடா, அது ஒன்னும் தப்பு இல்ல. இதுல வெக்கப்பட எதுவும் இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து அவன் பாஸ். டேய், என்னடா பண்ற? பாஸ், நோட்டீஸ் அப்புறம் செகண்ட் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, உங்க கூட இருந்ததால அவரு கலைச்சு போயிட்டாராம். அதனால அவரால் அதை பண்ண முடியாதான். எதை பண்ண முடியாது? பாஸ், உனக்கு என்னடா? அழகான பசங்களை கூப்பிட்டு வந்திருக்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களை பிடிக்கும். ஐயோ, இவன் ஆம்பளை வெறியனா? ஏய் சோங், அவன் சொல்ல வந்தது வெப்பனை உருவாக்குற மாஸ்டரை பத்தி இல்ல. புரிஞ்சுக்க முடியுது. ஹே பைத்தியம், நீ தப்பா புரிஞ்சுக்கிற. டே ஷாங்கே, இங்க வாடா. உள்ள என்னாச்சுன்னு சொல்லு. ஓ அதுவா? சாங் பசங்களை நீங்க கேட்டீங்களே, அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. போய் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா பசங்க கொஞ்சம் புதுசு, சோ பொறுமையா அவங்கள பண்ணுங்க. டேய் நல்லவனுங்களா, ஏன்டா இன்னைக்கு மட்டும் நல்லா வேலை செய்றீங்க? டேய் சாங்கே, நம்ம ரூம்ல என்ன பண்ணோம் அத சொல்லுடா. ஐயோ மாவீரா, அந்த காதல் கதையை கேக்குற லெவலுக்கு என் மனசுல தெம்பு இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் கிளம்புறேன். ஆனா நீங்க, அப்புறம் நீங்க. ஐயோ டேய், எப்படிடா? என்ன மன்னிச்சிடுமா வீரா. ஏய் பைத்தியம், சரியான அவசரம் கொடுக்க. ஏண்டா வேணும் தானே பண்ண? நான் என்ன பண்ண? முதல் முறையா ஒருத்தர லவ் பண்ண. ஆனா அவ ஒரு ஆம்பளை வெறிய. அப்பவே அவனுங்க ஹிண்ட் கொடுத்தானுங்க. என்கிட்ட விடாத, எனக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி. பாஸ் அவரோட ரூம்ல தான் இருக்காரு. ஆனா கவலைப்படாத, பாஸ் ரூம்ல பொண்ணுங்க வர சான்ஸே இல்ல. எங்க பாஸுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. ஐயோ, இது தெரியாம அவனை லவ் பண்ணிட்டேனே. தாயே, இங்கதான் இருக்கியா? என்னாச்சுன்னா எதுவும் சொல்ல வேணாம். என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஹேய், முதல்ல நான் சொல்றத கேளு. எனக்கு பசங்களை பிடிக்காது. அப்ப உனக்கு ஷாங்குவான தான் பிடிக்குமா? ஏ லூசு, ஷாங்குவான மட்டும் இல்ல, நிலவு பெவிலியன்ல இருக்கிற எல்லாரையும். என்ன எல்லாருமா?
டேய் அவ்வளோ வெறினாடா நீ? ஐயோ பைத்தியம், சொல்றத கேளு. வேண்டாம், இவ அடங்க மாட்டா போலியே. உடனே தலைவ அவ கண்களை மூடி அவளை கிஸ் பண்ண. இப்பவாது நம்பு, எனக்கு பொண்ணுங்கள தான் பிடிக்கும், குறிப்பா உன்னதான் பிடிக்கும். அட கொடுமையே, மட்டை ஆயிட்டாளா? அப்ப எதுவும் கேட்கல போலியே. வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. இந்த அம்மா வர கல்யாணம் பண்ணிக்கோ, அதுவும் சின்னவரை பண்ணிக்கோ சொல்லி கடுப்பேத்துறா. ஆனா எனக்கு பிடிச்சவன நான் இன்னும் பார்க்கலையே. பார்த்தா தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவன் வானத்துல இருந்து வர கடவுள் மாதிரி இருக்கணும். யாரவ? ஒரு நிமிஷம், யார் அது? நீங்க கடவுளா? நான் கேட்கலாமா உங்க பேரை? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, அது உனக்கு தேவையும் இல்ல. போயிட்டு வரேன் பெண்ணே. பாத்துட்டேன், யாழ நான் பாத்துட்டேன். முதல் தடவை என்னோட அழக பார்த்தும் ஒருத்தன் கண்டுக்காம போயிருக்கானா, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. சரி, அவர் இல்லைன்னா என்ன? அதான் சூக்கம் இருக்காரு. காதலுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி, அது ஒரு தடவை உடைஞ்சிட்டா ஒட்ட வைக்க முடியாதுமா. இந்த பக்கம் தலைவி லீசனை லவ் பண்றதால சூக்கு லீசனை கைது பண்ண வரான். என்ன தளபதி இந்த பக்கம், அதுவும் படை பட்டாளத்தோட வந்திருக்க, இது என்னன்னு சொல்ல முடியுமா? இத நாங்க பண்ணல, உன் பாஸ் எங்க? நான் இங்கதான் இருக்கேன். என்ன தளபதி, அன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களை கைது பண்ண வந்திருக்க, எதுக்காக? நீ சோங் வீட்டுக்கு போன? ஓ, அப்ப நீ வந்த விஷயம் நோட்டீஸ்க்காக இல்ல, இதுக்காகவா? அவ நான் கட்டிக்க போற பொண்ணு. ஆனா எனக்கு அப்படி தோணலையே. அதோட இத்தனை பேரோட வந்து சீன் போடுறியே, நான் பயந்துருவேனா? அவகிட்ட இருந்து விலகிரு. ஏன் அவ என் மனைவியா மாற போறவ. கல்யாணம் நடந்தா தானே அது நடக்கும். முதல் இன்விடேஷனே உனக்கு தான். ஆனா தளபதி, எண்ணி 10 நாளுக்குள்ள உன்னோட கல்யாணம் நின்னு போகும். பெட்டு வச்சுக்கலாமா? அவ விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏன் மனச மாறின? அவனை கொஞ்சம் வெறுப்பேத்தன, பார்த்தா அப்படி தெரியலையே. டேய், அவளுக்கு இதுல விருப்பம் இல்ல, உண்மைதான். அவ சூக்கோவ வேணான்னு சொல்லிட்டா. அதே நேரத்துல அவ உன்னையும் வேணான்னு சொல்லி டாட்டா காட்டிட்டா. ஆனா லீசனை அவ லவ் பண்ணா. ஆனா நேத்து நம்ம 2 பேரும் இருந்த நிலைமைய பார்த்ததும் அவ சத்தியமா உன் பக்கமே வரமாட்டா. அப்ப நீ அதை வேணும்னே பண்ண. மவன, இனிமே நீ என்கிட்ட வரவே கூடாது. முன்னாடி தள்ளியே நட. என்ன, நீ எனக்கு உதவி பண்றியா? இதை என்ன நம்ப சொல்றியா? நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். சரி, இத கொஞ்சம் பாரு. லீசன் என்ன பண்ண? இதுவரைக்கும் எதுவும் பண்ணல. ஆனா நான் சொல்றத நீ கேட்கலனா கண்டிப்பா பண்ணுவேன். நீ என்ன கட்டிக்க வேணாம். அதே நேரத்துல சூக்கோவையும் நீ கட்டிக்க கூடாது. ஏன்னா நீ அவனை கட்டிக்கிட்டா சின்னவனோட டீம் பலசாலியா மாறும். அதனால என் பேச்சை கேளு. முடியாது. அப்ப நீ அவனை விரும்பல. ஆமா, நான் அவனை விரும்புறேன். ஆனா அவன் என்ன விரும்பலையே. ஒருவேளை அவனும் உன்னை விரும்புனா? யோ, அவன் யாருன்னு தெரியாம பேசாதியா. அவன் ஒரு, நீ சொல்றது புரியுது, அவன் ஷாங்குவான், அப்புறம் அவன் டீமோட. அதை மட்டும் சொல்லாத. அவ இன்னும் உன்னை அப்படிதான் நினைக்கிறாளா? இருந்தாலும் அவளுக்கு உன் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு. ஆம்பளை வெறியனை லவ் பண்ற மங்கை. இந்த கதையை எழுதுனா எவ்வளவு நல்லா இருக்கும். காண்டே தத கட்பான தலைவி அவ அப்பா கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ல, ஆனா அவர் சாகர மாதிரி டிராமா போட்டு அவ மனச மாத்த எல்லா கன்றாவி படத்துலயும் இந்த சீனை வச்சிடுறாங்க. டைரக்டர் வேற சீனே கிடைக்கலையா? வேற வழி இல்லாம தலைவங்கிட்டே போய் உதவி கேக்குறா. அவரு பேரு லீசன், நிலவு பவிலியனோட தலைவர். லீசன் நல்ல பேரு, அவரை உடனே பார்க்கணும். ஆனா அம்மா போக விட மாட்டாங்களே. ஐடியா, சின்னவர் கூட ஒரு மீட்டிங் செட் பண்ண சொல்லுவோம், அதுவும் நிலவு பவிலியன்ல. எப்படில நான் கிளாமரா இருக்கனா? உனக்கே என்ன பார்த்த உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதுல? சகிக்கல. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, சூப்பரா இருக்குன்னு சொன்ன. செல்லம், வந்துட்டியா? கொடுமைய பாத்தியா? இந்த மூஞ்சிக்கு இந்த பொண்ணு கேக்குதா? இந்த பிளான் வேலை செய்யுமா? இது வேணா பழைய பிளானா இருக்கலாம், ஆனா பழைய ஐடியா தான் எப்பவுமே ஒர்க் ஆகும். உடனே தலைவ அவளை குதிரையில கூப்பிட்டு போக, பரவாயில்ல 1 ஹவர்லயே எனக்கு குதிரை ஓட்ட கத்து கொடுத்துட்ட. கத்து கொடுத்தது யாரு? நானாச்சே. ஆனா இது போர் குதிரை இல்ல, அரண்மனை குதிரை. அதனால ஈஸியா கத்துக்கிட்ட. ஏன் அப்படி சொல்ற? போர்க்களத்துல குதிரைகளுக்கு சரியா சாப்பாடு கிடைக்காது. அப்படிப்பட்ட குதிரை மூர்க்கத்தனமா தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப கஷ்டம். இது நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே. நம்ம இளவரசர் தானாவே போர்க்களத்துக்கு போனாரு. ஏன்? அப்பதானே ஃபேமஸ் ஆக முடியும். ஆமா, பேர் வாங்க தான் போனேன். ஆனா உன்னோட பேச்சுல கொஞ்சம் நக்கல் தெரியுதே. ஆனா ஒரு விஷயம் உண்மை, என் அப்பாவுக்கு எதனால என்ன பிடிக்காதுன்னு ஊருக்கே தெரியும். அப்படி இருக்க நான் உயிர் வாழ வேற வழியா இருக்கு. போருக்கு போனா உன்னை காப்பாத்து இல்லமா? எனக்கு 9 வயசு இருக்கும். அப்ப என்ன யாருமே இல்லாத ஒரு அரண்மனையில வச்சுட்டாங்க. அங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எதுவும் இல்ல. பட்னி கிடந்த. ஏன் எரிச்சு என்ன கொல்ல பார்த்தாங்க. இது அவருக்கும் தெரியும். ஆனா அவர் அதை கண்டுக்கவே இல்ல. இப்படிப்பட்ட உலகத்துல நான் வாழணும்னா இதுதான் ஒரே வழி. இவன் நிலைமைய பார்த்தா பாவமா தான் இருக்கு. இரு, நான் ஏன் இவனை பார்த்து இறக்கப்படுறேன்? வேணாம். இந்த பக்கம் சூக்கோ அந்த குதிரை பண்ணிக்கிட்ட வர, அப்ப தலைவனும் வர. அவன் சூக்கோவை பார்த்ததும் தலைவியை கட்டி பிடிக்க, யோ என்ன பண்ற? கல்யாணத்தை நிறுத்த வேணாவா? அதுக்கு கட்டி பிடிக்கணுமா? ஆமா,
அப்ப சூக்கோ அதை பார்த்ததும் கோவத்துல தலைவனை அம்பால தாக்க இந்த பக்கம் நிலவு பெவிலியன்ல ஒருத்த இதாங்கிட்ட வம்பு பண்ண அப்ப லீசன் வந்து அவளை காப்பாத்துறான். ஆனா வந்தவன் லீசன் இல்ல, ஷாங்குவான். தலைவன் இல்லாத நேரத்துல இவன் தான் லீசன் மாதிரி நடிப்பான். டேய் ப்ளூட்ட உள்ளவை என்ன ப்ளூட்டுடா? புரியுது, நீதான் லீசனா? இது உன்னோட வேலையா? ஆமா, 500 ரூபாய் கொடு. என்ன, இந்த டீ கப்ப நீங்க தானே உடைச்சீங்க? ஆமா, 50 ரூபாய் கொடுங்க. என்ன சொன்ன? அப்புறம் நீ இந்த பொண்ணோட கைய தொட்டல, அதுக்கு அவகிட்ட சாரி கேளு. முடியாதுன்னு சொன்னா? டேய் அவனை கவனிங்கடா, இது ஒரு சின்ன பரிசு. நிலவு பெவிலியனுக்கு புதுசு போல. ஆமா, உங்க பேரு சோங்கிதாங். இவங்க நம்ம அண்ணியோட தங்கச்சியா? இந்த பக்கம் சூக்கோ தலைவனை ஷூட் பண்ண சம்பவம் பூதாகரமாக தலைவன் மாமா இருக்கான்ல, அவன் தன்னோட டீமோட வந்து சூக்கோவுக்கு மரண தண்டனை தர சொல்ல, அப்பா சூக்கோ மேல தப்பு இல்ல. தப்பு இல்லையா? எனக்கு அவனை பிடிக்காதுதான். ஆனா அவன் ஒரு இளவரசன், இதை எப்படி சமாளிக்க முடியும்? அப்பா அவனோட பலத்துக்கு இதை ஈஸியா தடுத்திருக்கலாம். ஆனா அவன் வேணும்னே அடி வாங்குற மாதிரி நடிச்சிருக்கான். கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இருக்குப்பா. கட்பான தலைவனை பார்க்க தலைவி வரா. யோ தூங்குற மாதிரி நடிக்காத. உன் பிளான் தான் என்ன? தூக்கோவை காயப்படுத்த நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் வலிக்குது. அப்ப அரசர் அங்க வர உடனே தலைவன் வீக்கா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ரொம்ப அடியோ. ஆனா இதுவும் உன்னோட டிராமா தானே? நீங்க பைத்தியமா? இது ஒன்னும் டிராமா இல்ல. இது டிராமா இல்லனா இவனோட ஆளுங்க ஏன் அங்க போராட்டம் பண்றாங்க? அது எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு இளவரசனை தாக்குனா அது யாரா இருந்தாலும், அதாவது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும். நான் இத பண்ணது சூக்கோ இல்லன்னு சொல்லிடுறேன். ஆனா சூக்கோவுக்கும் இவளுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நீங்க நிறுத்தணும். நீ சொல்லுமா, நீ சூக்கோவை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலையா? சூக்கோவை நான் நண்பனா மட்டும் தான் பாக்குறேன். ஆனா இளவரசர் அப்படி இல்ல. சரி சரி, ஆனா உங்க காதல் கதையை கேட்க நான் இங்க வரல. உடனே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஐயோ ராஜா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, ரொம்ப நன்றி அரசே. மறுபடியும் நம்ப வச்சு ஏமாத்திட்டான். சந்தோஷப்படாத கண்ணா, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. கல்யாணத்தை நடத்துற. ஆனது முடிஞ்ச உடனே உன்னை வேற ஒரு நாட்டுக்கு நாடு கடத்திடுவேன். நீ இங்க வரவே கூடாது. கஷ்டமா இருக்குமா இந்த கல்யாணத்தை நிறுத்த? எவ்வளவோ போராடினேன். ஆனா அதை விட பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்னை கேட்டா இளவரசர் நல்லவருன்னு தோணுது. என்ன இவ இளவரசனுக்கு சப்போர்ட் பண்றா? ஒருவேளை கதைப்படி இவ்வளவு ஆகணும். தங்கச்சி, நீ இப்பதான் கொஞ்சம் வேற மாதிரி பேசுற. நீ யாரையாவது லவ் பண்றியா? ஆமா, அது நான்காங்கா. சேச்சே, அப்பாடா நல்ல வேலை அவ நான்காங்க லவ் பண்ணல. என்னடா இது, இத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது உங்க லவ்வர் கொடுத்த பெயிண்டிங். சோங்கி மாங்கா இல்ல, அவ தங்கச்சி சோங்கித்தாங். என்ன, அவ எப்படா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சா? அவ முன்னாடி ஹீரோ மாதிரி போய் நின்னா? டேய் ஒரு நிமிஷம் தானே நின்ன. அது வந்து நேத்து அவ வந்தாளா, அப்ப அவளை காப்பாத்த போய் அதுல அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்ப இது உன்னோட வேலையா? ஒழுங்கா இதை சரி பண்ணிடு. என்னதான் கதை மாறினாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் வருதே. அதோட இந்த சீனு 10 எபிசோடுக்கு பிறகு தானே வரும். ஆனா சீக்கிரமா வருது. இப்படிதான் ராஜா தலைவனுக்கு தலைவியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஆர்டர் போட, ஆபீசர்லி ஒருவேளை நான் இதுக்கு ஒத்துக்கலனா என்ன ஆகும்? உன் குடும்பத்தோட உன்னை கைலாசத்துக்கு அனுப்பிடுவோம். பாவீங்களா? அதே மாதிரி மிரட்டுறானுங்க. வேற வழி இல்ல, ஒத்துக்கலாம். சரி நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்காத ஜூடா, அரசருக்கு எதிரா நிக்க போறியா? என் பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். அப்ப அரசர்கிட்ட வந்து என்ன சொல்லுவ? நானே வந்து பேசிக்கிறேன். இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அப்பா சுகோவுக்கும் எனக்கும் நிச்சயம் பண்ணது உண்மைதான். ஆனா என் மனசுல நான்கங் மட்டும்தான் இருக்கான். நான் அவரை தான் லவ் பண்றேன். அட கொடுமையே, கல்யாணம் அன்னைக்கு வர ஐகானிக் சீன் ஆச்சு, அது ஏன் இப்ப வருது? உடனே இங்க இருந்து போயிடணும். இந்த கல்யாணத்தை நான் உடனே நிறுத்த போறேன். என் பொண்ணு அவனை கட்டிக்கவே மாட்டா. ஐயோ, டைரக்டர் ஆப்பு வைக்க ஆரம்பிச்சுட்டானே. வாய மூடுடி, பேசாத பேசாத. இல்ல இல்ல வேணாம். அப்பா என்னம்மா, போவாதடி. இந்த சனியம் பிடிச்ச கதைக்குள்ள மாட்டிக்காத. அப்பா சுக்கோவோட எனக்கு நிச்சயம் ஆனது உண்மைதான். ஆனா சுக்கோ என் நண்பன்பா. ஆனா நான்கங் அப்படி இல்ல, அவர்தான் என்னுடையவர். நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுதான் உன்னோட முடிவா? ஆமாம்பா, அவனுக்காக என்னோட உயிரையே கொடுப்பேன். நீ செத்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உடனே அவளை ஒரு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அரசரை போய் பார்த்து இத உடனே நிறுத்த சொல்றாரு. என்ன, அவ ஒத்துக்கிட்டாளா? நம்பவே முடியல. இப்ப அது முக்கியம் இல்ல, அரசர் அவளோட அப்பாவுக்கு தண்டனை கொடுக்க போறாராம். உடனே தலைவன் அதை தடுக்க போறான். அதே நேரத்துல சூக்கோவும் அதை தடுக்க வர, இவனை காப்பாத்தணுமா? சரி ஒரு சான்ஸ் தர. உங்க ஆர்மில 10,000 வீரர்களை என்கிட்ட ஒப்படைங்க. அதோட பார்டர்ல போய் காவல்ல நில்லுங்க. அரசே, இந்த கிழவனுக்காக இவங்க வாழ்க்கையை வீணடிக்க வேணாம். நீ அமைதியாரு. நீங்க சொல்லுங்க, யார் இத பண்ண போறது? என்ன பதிலே வரல? அந்த பொண்ணுக்காக எந்த இலக்கம் போவேன், எதையும் இழப்பன்னு 2 பேரும் சொன்னீங்க. ஆனா உங்க வீரர்களை விட்டு கொடுக்க சொன்னா பேச்சே வரல. அப்பா நான் இதை ஏத்துக்கிறேன். டேய் லூசு, ஓரமா போ. அப்பா
நான் உங்க பையன்பா, போய் தொலைடா. அரசே, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நல்லது. ஆனா மறந்துடாத, நீ அனுப்புற வீரர்கள் இனி எப்பவுமே உன் ஆர்மி கண்ட்ரோலுக்கு கீழே வரமாட்டாங்க. பரவாயில்ல, இவரு என் மனைவியோட அப்பா அப்படின்னா இவரு எனக்கும் அப்பா தான். அப்பாவா? சரி, உன் அப்பாவுக்கு தரதா சொன்னனே அந்த 50 அடிய அத இவனுக்கு தாங்க. ஆபீசர் லீ, ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்ல. இப்ப ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் தராங்க, நீயே இதை வேணான்னு சொல்ற. சரி, ஒரு சோதனை போடுவோமா? உனக்கு நான் தண்டனை கொடுக்கற மாதிரி கொடுக்குறேன். அவன் உன் பொண்ணு உண்மையா லவ் பண்ணிருந்தா உன்னை காப்பாத்த அவன் உயிரையே பணம் வைப்பான். பார்க்கலாம் அவன் என்ன பண்றான்னு. அப்படின்னா நிஜமாவே இவரு என் பொண்ணை விரும்புறாரா? இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு உன் அப்பா உன்னை ஒண்ணுமே இல்லாம பண்ண பாக்குறாரு. இதை வச்சுலாம் அவரால் எதுவும் பண்ண முடியாது. எப்படி சொல்ற? நான் கடந்த பாதையை நீ அனுபவிச்சா உன்னால அவரை புரிஞ்சுக்க முடியும். பாருடா, உங்க அப்பா சாப்பாடு தராம அடைச்சு போட்டாருன்னு கேள்விப்பட்ட. உன்னை அவன் விட்டுட்டானா? யாரு? நான்கங். அவன் உன்னை கடத்தினானே. அவன் எனக்கு கடத்தல, என் கூட ஒரு டீல் போட்டான். டீலா? ஆமா, ஃபார்முலா. அவனுக்கு அது தேவையில்ல, அதனால என் கூட ஒரு டீல் போட்டான். அவன் நல்லவன் இல்ல, பேசாம அவனை கொன்னுடலாம். மறுபடியும் அவனை கொல்லணுமா? இல்ல இல்ல, அப்படி சொல்ல வரல. அவன் உண்மையிலே கெட்டவன் இல்ல, ஆனா அவனுக்கு நடந்தது அவனை இப்படி மாத்திருக்கு. அதோட அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே, சோ அவனை கொல்ல வேணாம், ஆனா அவனை மாட்டி விட்டுடலாம். புரியல? அவனுக்கு இதை ஃபார்முலா வேணும்ல, ஏன் வேணும்னு யோசிச்சியா? அதை கண்டுபிடிச்சா உடைக்க முடியாத கத்தியை உருவாக்கலாம். அதை வச்சு புரட்சி பண்ண பாக்குறான். அதனால அவனோட பிளானை பத்தி நம்ம அரசர்கிட்ட சொல்லிடலாம், அவன் கதை முடிஞ்சிரும். இல்ல புரியல, அவன் அந்த ஃபார்முலா வச்சு இதுதான் பண்ண போறான்னு உனக்கு எப்படி தெரியும்? கதையில இருக்கு, மறுபடியும் கதை. உனக்கு கேட்கவா? நான்கு உன்னை கொல்ல பாக்குறானா? இல்ல இல்ல, உனக்கு சொன்னா புரியாது. அவனால என்ன கொல்ல முடியாது, ஆனா அவனோட எண்ணம் முழுக்க என்ன தீர்த்து கட்டுறதுல தான் இருக்கு. எனக்கு அப்படி தெரியல. அவன் உன் கூட இருக்கும்போது அவன் வேற மாதிரி இருக்கான். ஒருவேளை அவன் உன்கிட்ட சின்சியரா கூட இருக்கலாம். மாவீரா, நீ என்ன சைக்கோக்கு ஆதரவா பேசுற? ஆனா ஒரு விஷயம் உண்மை, இன்னைக்கு அவனால என்ன கொல்ல முடியல, ஆனா கண்டிப்பா அவனாலதான் நான் சாவேன். அதான் இதோட முடிவே. நீ ஒரு ஸ்கிரிப்ட நம்புவ, ஆனா மனுஷங்களை நம்ப மாட்ட. சரி, உன் மனசை தொட்டு சொல்லு, அவன் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறான்னு அரசர்கிட்ட நீ சொன்னா அவன் கண்டிப்பா செத்துருவான். அப்படின்னா அவன் எப்படி போனாலும் உனக்கு கவலை இல்ல. அது உனக்கு சொன்னா புரியாது மாவீரா. நீ ஏதோ கதை ஸ்கிரிப்ட்னு சொல்ற, ஆனா நீ எதையும் நேர்ல பார்த்தது இல்ல, அவன் கூட இருந்தது இல்ல. ஏதோ உன்னை வச்சு அவன் அப்படிப்பட்டவன் நீ நினைக்கிற. என்ன கேட்டா அவன் கெட்டவனா இருக்கலாம், ஆனா நீ அவனை விட கெட்டவ. நாம இனிமே மீட் பண்ண வேணாம். மாவீரா, நான் சொல்றத கேளு. மாவீரா, என்னால என்ன பண்ண முடியும்? நான் ஒன்னும் இந்த கதையை எழுதலையே. ஒருவேளை அதை நான் எழுதியிருந்தா இதை மாத்திருப்பேனே. ஏன் இப்படி குடிக்கிற? அவளுக்கு என்ன பத்தி கவலையே இல்ல. அப்ப என்ன பண்ண போற? இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா? நம்ம பிளான் நல்லா போகுது, அது அப்படியே போகட்டும். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏமா அமைதியா இருக்கீங்க? நேத்து மாவீரன் சொன்னதை வச்சு பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்றேன்னு தோணுது. இந்த கல்யாணத்தை நிறுத்தலாமா வேணாமான்னு புரியல. சரி, அப்பாவோட முடிவு என்ன? அவரு வேணான்னு சொன்னா கூட இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. இத மாத்தணும்னா மாவீரனோட உதவி தேவை. இளவரசி, எனக்காக நீங்க அடி வாங்குனீங்க, அந்த நன்றி கடனை என்னால மறக்க முடியாது. ஆனா இதுவும் உங்க பிளான்ல ஒண்ணா? முதல்ல உங்க பொண்ணு கிட்ட நெருங்க பார்த்ததே என் பிளான் தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா யாரும் ஒருத்தருக்காக நான் என்னோட உயிரை பணையம் வைக்க மாட்டேன். இளவரசி, உங்க பாதை ரொம்ப ஆபத்தானது. அதுல நீங்க வின் பண்ணா என் பொண்ணு சந்தோஷமா வாழ்வா. ஒருவேளை தோத்துட்டா அவ வாழ்க்கையை நாசமா போயிடும். என் பொண்ணை விட்டுருங்க இளவரசி. ஒரு அப்பாவா உங்க கவலை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா என்னால அவளை விட முடியாது. இது வரைக்கும் நான் பண்ண எல்லாமே என்ன காப்பாத்திக்குதான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இனிமே நான் அவளுக்காக வாழுவேன். ஒரே ஒரு தடவை அவகிட்ட பேசி பாருங்க, அவ என்ன கட்டிக்க ஆசைப்பட்டா எங்களை சேர்த்து வைங்க. கற்பனா ஷாங்குவான் தலைவனை பார்க்க அவனோட இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்ப வர வழியில ஈத்தாங்க அவனை பாக்குறா. அவனை பார்த்ததும் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சிட்டு அவ போயிடுறா. அவ என்ன ஒரு பொம்பளை பொறுக்குன்னு சொல்றாப்பா? அதை விடு, என் புக்க தொட்டியா? நான் ஏன் அதை தொட போறேன்? நீ தொல்லனா இதை யாரு தொட்டிருப்பா? கற்பனா நைட் ஆனதும் சூக்கோ எதையும் எடுக்க தலைவர் ரூமுக்கு வர. இதையா தேடுற? அதை கொடு. எப்படி தர முடியும்? இது என்னோட பரிசு, அதை நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், ஆனா நீ அவன் இல்ல, அதை கொடு. அப்படியா? அப்ப நான் வில்லனா? அன்னைக்கு அவங்க என்ன கொல்ல பார்த்தாங்களே, அதை நீயும் பார்த்தல, ஆனா நீ என்ன காப்பாத்தலையே, கண்டுக்காம போயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எரிச்சிடுறான். தப்பு பண்ணிட்டேன், இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூக்க போக இந்த பக்கம் தலைவனோட அம்மா நம்ம யூமங் வீட்டுக்கு சீர்வரிசை அனுப்பி அவளை அரண்மனைக்கு வர சொல்றாங்க. அதுக்குள்ளவா இன்னும் அவளோட அப்பா இந்த கல்யாணத்தையே ஏத்துக்கலையே. ஒத்துக்கலன்னு யார் சொன்னா? கற்பனா தலைவி அரண்மனைக்குள்ள வர, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்னோட மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ராணி அம்மா என்ன மன்னிக்கணும், நான் இங்க வந்தது கல்யாணத்துக்காக இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்த. என்னம்மா அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டா, இப்ப என்ன பண்றது? நாம எப்படியாவது அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். கற்பனா நம்ம ஈத்தாங் ஈசனை பார்க்க வரா. இவைய மறுபடியும் வந்தா, சரி சமாளிப்போம். என்ன வேணும் மேடம்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு,
என்ன இப்ப என்ன சொன்னீங்க? நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன். என்ன மாமா இப்ப என்ன வேணும்? அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டாலும் அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? சின்னவன் அந்த ஈத்தாங் பின்னாடி சுத்துறான். அவளை கட்டிக்கிட்டா பவர் உன் கையை விட்டு போயிரும். அதனால நீ 2 பேரையும் கட்டிக்கோ. அட கொடுமையே, கதையில வர மாதிரி நடக்குதே. அப்ப இவன் என் தங்கச்சியோட அஃபேர்ல இருக்கிற சீன் வரப்போதா? நாம இதை எப்படியாவது தடுத்தாகணுமே. மாவீரன் ஏன் இன்னும் வரல? அப்ப ஈத்தாங் தெரியாம அவங்க ரகசிய ரூமுக்குள்ள போயிடுறா. அங்க சூக்கோட கத்திய பாக்குறா. இது கின்வாலாச்சே, இது எப்படி இங்க? டே, அவ என்ன சொன்னாலும் என்ன கல்யாணம் படிப்ப அடம் பிடிக்கிறா. எப்படியோ சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். சரி, அவ போயிட்டாளா? இல்ல, இன்னும் இங்கதான் இருக்கா. யார் இதை ஓபன் பண்ணா? தெரியலையே. என்ன இது? கின்வால் எங்க? அங்க ஒரு லெட்டர் இருக்கு பாரு. கின்வால் இப்ப ஈத்தாங் கையில இருக்கு. பாஸ் கிட்ட சொல்லிடலாமா? சொன்னா நம்மள கொன்னுருவாரு. அவருக்கே தெரியாம அந்த வாளை வாங்கிட்டு வந்துடலாம். பொறுக்கி, நீ ஏண்டா வந்த? மாவீரரை வர சொல்லு. இல்ல இத சூகோ கிட்ட தந்துருவேன். இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. மாவீரனா நானே போறேன். என்ன வர சொன்னீங்களா? ஆமா, என்ன மன்னிச்சிரு. எனக்கு லவ்லாம் செட் ஆகாது. கத்திய கொடுத்துட்டா நான் போயிருவேன். தரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 3 நாள் என் கூட சுத்து. அந்த 3 நாள்ல உனக்கு என் மேல லவ் வந்துச்சுன்னா நீ என் வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேளு. கத்தியும் கிடைக்கும், பொண்ணும் கிடைக்கும். ஒருவேளை வரலனா பரவாயில்ல, அதுதான் விதின்னு நான் ஏத்துக்கிறேன். கத்திய தந்துட்டு நான் போயிருவேன். அப்ப அதை இப்பவே தா. இல்ல 3 நாளுக்கு பிறகுதான் நான் அதை தருவேன். ஐயோ, இந்த கனவு ஏன் வருது? ஒருவேளை கதைப்படி அவ என் தங்கச்சியை கட்டிக்கிட்டா? இல்ல, இது நடக்க கூடாது. உடனே தலைவனோட அம்மாவை பார்த்து நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன். ஆனா இனி அப்படி இல்ல. எனக்கு உங்க பையன் தான் எல்லாமே. அவர் கூட நான் நல்லபடியா வாழணும். என்ன ஏன் ரூம்ல தங்க போறியா? ஆமா. எதுக்கு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட உங்க கூட குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ நடிக்கிறேன்னு பச்சையா தெரியுது. எங்க நான் உங்க மனசை காயப்படுத்திட்டேனா? அப்படி ஏதாவது பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது. ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோங்க. வேற சரி சரி இருந்து தொலை. ஹே, நீங்க தான் என் பெஸ்ட் புருஷன். என்ன பண்ற? இவ உண்மையிலே நடிக்கிறாளா இல்ல இவ மனசு மாறிடுச்சா? இப்ப தலைவன் இல்லாதப்ப தலைவன் ரூமுக்கு வந்து ஈத்தாங்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்க பாக்குறா. அப்பாவை தெரியாம தலைவன் பெட்ல இருக்கிற ஒரு பாக்ஸ பாக்க அப்ப தலைவி அதை எடுக்க போக அப்ப தலைவன் வந்துடுறான். என்னோட பெட்ரூம்ல என்ன பண்ற? நமக்கு முதலிரவு நடந்தா இங்க தானே நடக்கும். அதான் எல்லாமே ஓகேவா இருக்கான்னு பாக்க வந்த. நீ சந்தேகப்பட்டு தானே இங்க வந்த? தெரியுது. எதா இருந்தாலும் டைரக்டா கேளு. இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு அது பிடிக்காது. இப்ப தலைவி போனதும் அந்த பாக்ஸ் அவன் ஓபன் பண்ண அதுல அவ கொடுத்த மாஸ்க் இருக்கு. இந்த பக்கம் ஈத்தாங் ஷாங்குவான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஷாங்குவான் அவ மனசை எப்படியாவது மாத்தணும்னு என்னென்னவோ பண்றான். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு பார்த்தா சூதாட்டம் ஆடுற. இதுதான் எங்க வேலை சார். உங்க கூட நான் பெரிய ஆட்டம் ஆட ஆசைப்படுறேன். நான் என்னோட புகழ் பெற்ற வாழ கடன் வைக்கிறேன். அதோட என்னோட சொத்து பத்தை எல்லாத்தையும் வைக்கிறேன். நீங்க அதுக்கு ஈடா என்ன வைப்பீங்க? நான் இவ்வளவு வைக்கிறேன். என்னையா? ஆமா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னல, அப்ப நீ எனக்கு சொந்தமானவ. சொன்னா உன்னை அடக்க வைக்கிறேன். என்ன பிடிக்கலையா? பிடிக்கலனா நீ இப்பவே போலாம். இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கேம் நான் தான் ஆடுவேன். உனக்கு இது ஆட வராது. அதையும் பார்க்கலாமே. என்ன இவ இப்படி ஆடுறா? இவன் தோத்துட்டான். அதனால இவனோட வால் எனக்கு வேணும். மத்த எல்லாத்தையும் என்னோட ஆளுகிட்ட கொடுத்துருங்க. என்ன ஷான், வால் போயிடுச்சுன்னு பயப்படுறியா? நான் ஷானா? இல்லையே, நான் உன அந்த ஷான் இல்ல. ஏண்டா மீச ஓட்டினா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இப்ப 2வது நாளும் அவ கூட ஷாங்குவான் போறான். இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல, அதை வச்சிரு. அது ரொம்ப விலையா இருக்கும். என்னால அதை வாங்கி தர முடியாது. அப்ப இது நீ ஏற்கனவே அசிங்கமா இருக்க. இத போட்டா இன்னும் அசிங்கமாயிருவ. சரி, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்க? நாளைக்கு ஒருத்தரை பார்க்க நான் இதை போட்டுட்டு போக போறேன். அப்படியா? அப்ப இது கேவலமா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி சிங்காரிச்சுட்டு யார மயக்க போற? உனக்கு தான் இது புதுசு இல்லையே. என்ன மயக்கணும்னு என் கூட சுத்துற? ஒருவேளை அந்த மாதிரி பொண்ணா நீ? இந்த வச்சுக்கோ. நாளைக்கு அந்த வாழை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. போதும். உன்னை நான் வெறுக்கணும்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவியா? சரி, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக இந்த ட்ரெஸ் உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா, 2 வாரம் முன்னாடி அவங்க வந்தாங்க. இத உங்களுக்காக ரெடி பண்ண சொன்னாங்க. கூடவே இந்த மாஸ்கையும் பண்ண சொன்னாங்க. இத நீயே வச்சுக்கோ. ஒரு நல்ல பொண்ணு அசிங்கப்படுத்திட்டல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. இனிமே என் கடைக்கே வராத. அந்த பொண்ணு நினைச்சா பாவமா தான் இருக்கு. கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? நம்ம அந்த வாளுக்காக தானே பண்ணோம். ஆனா ஒருவேளை நீ அவளை லவ் பண்ணிட்டியோ? அவ என்ன லவ் பண்ணல, மாவீரனை தானே லவ் பண்றா. அவளை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஷாங்குவான் ஒரு பொறுக்கி. டேய், வாளை மிஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ பாஸ், நீங்க எப்போ வந்தீங்க? அது இருக்கட்டும், வாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்க பண ஷாங்குவான் தலைவனை சமாதானப்படுத்த, நண்பா அவள் எதுவும் பண்ண வேணாம். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அதோட அவன் ஆளோட தங்கச்சி. டேய் கொஞ்சம் இரு, நான் இப்ப அவளை ஏதாவது பண்ண போறேன்னு சொன்னா சரி. உனக்கே அவன் மேலே உள்ள கண்ணு? நீ அவளை லவ் பண்றியா? இல்லையே. உங்க 2 பேருக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும். ஆனா எனக்கு அந்த வாள் வேணும். என்ன பண்ணுவியோ தெரியாது. எப்படியாவது அந்த வாளை கொண்டு வர. இன்னொரு பக்கம் நம்ம ஈத்தாங் அவன் பண்ணதால காண்டாகி அவனோட படத்தையே வரைஞ்சுகிட்டு இருக்கா. ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க? இந்த படத்தை வரைகிறதால அவளோட மனசு மாறவா போகுது
அவனை மறக்கணும். அதுக்கு இன்னும் நிறைய வரையணும். அதை நான் கிழிக்கணும். அப்பதான் என்னால அவனை மறக்க முடியும். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஷாங்குவான் பாத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் ஈத்தாங்கிட்ட லவ் சொல்ல சின்னவன் வர, அப்ப ஈத்தாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ போனதும் அவளை பத்தி தப்பா பேச அத ஷாங்குவான் கேட்டுட்டு அவங்களுக்கு பாடம் புகட்டுறான். செல்லம் சொல்றத கேளுமா, எனக்கு நீனா அவ்வளவு பிடிக்கும், ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல, இனிமே என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு அவ போக அவ ஷாங்குவான பாக்குறா. நீ என்ன பண்ணனு எனக்கு தெரியும், ஏன் அப்படி பண்ண? அவங்க உன்னை பத்தி தப்பா பேசினாங்க. அவங்க பேசின உனக்கு என்ன? அதோட நீ பேசினதை விட அவங்க பேசினது ஒன்னும் தப்பு இல்ல. நீ இப்ப அந்த வாளுக்காக தானே வந்த, நாளைக்கு வா அந்த வாளை கொடுத்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவ போக அதே நேரத்துல இவங்க பேசுறத சின்னவன் பாத்துடுறான். இந்த பக்கம் ஈத்தாங் யாரையோ லவ் பண்ற விஷயம் அவளோட அம்மாவுக்கு தெரிய வர, என்னப்பா சொல்றீங்க, தங்கச்சி யாரையும் லவ் பண்றாளா? ஆமாமா, ஆனா அது யாருன்னு அவ சொல்ல மாட்றா. கண்டிப்பா அது அந்த சைக்கோவாதான் இருக்கும். உடனே தலைவி மாவீரனை பார்த்து உதவி கேக்குறா. புரியல, என்ன புரியல? தமிழ்ல தானே சொல்ற. அந்த நான்கங் என் தங்கச்சியை கொல்ல போறான். அவையும் உன் தங்கச்சியை கொல்லணும். சரி, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அத குடு, அப்பதான உன்னை நம்புவேன். அட கொடுமையே, இது அவனோட வேலையா? நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. உனக்கு இது புரியாது மாவீரா. ஏன்னா நீ ஒரு ஆம்பளை வெறியன். என்ன ஆம்பளை வெறியன்? உடனே தலைவன் அவளை கிஸ் பண்ண, மாவீரா என்ன பண்ற? முதல்ல சொல்றத கேளு. எனக்கு பசங்களை பிடிக்காது, பெண்களை தான் பிடிக்கும், குறிப்பா உன்னை. உடனே தலைவன் அவளோட கண்களை மூடி அவளோட மாஸ்க கட்டி அவளை கிஸ் பண்ண, கட் பண்ண ஷாங்குவான போய் பாக்குறான். என்ன லவ் ஃபெயிலியரா? நான் தான் சொன்னல அவளை நான் லவ் பண்ணலன்னு. எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு அவளை பிடிச்சிருந்ததுன்னா நீ அவகிட்ட போய் உன் லவ் சொல்லு. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்ல, ஒரு தூக்கு தண்டனை கைதினா. நீ இல்லனா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். உண்மைதான், நீ ஒரு திருட. உன்னோட உண்மையான பேரு பாய்கி. உன் நண்பனோட துரோகத்தால நீ அன்னைக்கு மாட்டிக்கிட்ட, ஆனா நான் உன்னை காப்பாத்தினேன். அதான் நீ பண்ண பெரிய தப்பே. நீ என்ன சாக விட்டுருக்கணும். நீ தினமும் என்ன பார்க்க வர, என்ன விஷயம்? நீ ஏன் உண்மையை சொல்ல மாட்ற? தப்பு உன் மேல இல்லையே, இத பண்ணது உன்னோட ஃப்ரெண்டு தானே, அதனாலதான் நான் சொல்லல. உன்னை அவன் காசுக்காக மாட்டி விட்டுட்டான், ஆனா நீ இன்னும் அவன ஃப்ரெண்டுன்னு சொல்ற. உன்ன மாதிரி ஒருத்தர் சாக கூடாது. உனக்கு வாழணும்னா ஏன் கூட வா. சரி, நான் தான் உன்னோட நிலைமைக்கு காரணம், ஆனா இதை நீ தானே பண்ண. அவ உன்னை விரும்புறா, நீ அவளை விரும்புற, அப்புறம் ஏன் அவளை வேணான்னு சொல்ற? உனக்கு புரியல. நான் ஒரு தப்பிச்சு போன கைதி, என்னால எப்படி அவ கூட வாழ முடியும்? எனக்கு புரியாம இல்ல. ஆனா அவ லவ் பண்ணது உன்னை, இந்த மாவீரன் இல்ல. சோ அந்த உண்மை அவளுக்கு தெரிய வேணாவா? அதோட பேர்ல என்ன இருக்கு? மாவீரன் யாரா வேணா இருக்கலாம், ஆனா அவ உன்னை சின்சியரா லவ் பண்ணிருந்தா கண்டிப்பா உன்னை ஏத்துப்பா. சரி, நான் அவளை போய் நாளைக்கு பாத்துட்டு வரேன். என்ன ஏன் பதட்டமா இருக்க? நேத்து என்னோட ஆளு அந்த லீசரோட பேசினா, அதனால அவனை பத்தி விசாரிச்ச. அப்பதான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்ச. என்ன உண்மை? லீசர் கூட ஒருத்தன் இருக்கால, ஷாங்குவான். அவன் உண்மையான பேரு ஷாங்குவான் இல்ல, அவன் பேரு பைகி. அவன் தப்பிச்சு போன மரண தண்டனை கைதி. கட் பண்ணா சூக்கோட டீம் ஷாங்குவான் அரெஸ்ட் பண்ண வர, என்ன தளபதி, இது என்ன உன் மாமியார் வீடா? அடிக்கடி வந்துட்டு போற, அதுவும் படைப்பட்டாளத்தோட வரியே. இந்த தடவை யாருக்காக வந்த? அவளுக்காகவா? இல்ல ஷாங்குவானுக்காக. ஷாங்குவானா? இல்ல இல்ல, அவன் பேர் ஷாங்குவான் இல்ல, அவன் பேரு பைகி, தப்பிச்சு போன கைதி. உடனே அவங்க ஷாங்குவான் அரெஸ்ட் பண்ண பாக்க, ஆனா தலைவர் அவங்களோட சண்டை போட ரெடியாக, ஆனா ஷாங்குவான் அவனை தடுத்து, எனக்கு பதிலா நீ போய் அவளை பாரு, இப்ப எந்த பிரச்சனையும் வேணாம், நான் இவங்களோட போறேன். உடனே ஷாங்குவானை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி போர்டுல கதையோட மெயின் சீன் எல்லாம் நோட் பண்றா. கதைப்படி ஃபர்ஸ்ட் ஐகானிக் சீன் தண்ணியில நான் விழுறது. அப்ப வந்து என்ன ஹீரோ காப்பாத்துவான். நான் அதை அவாய்ட் பண்ண நினைச்சாலும் அது நடந்துச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட்டும் சரி, மேரேஜ் ப்ரொபோசலும் சரி, அதுவும் நடந்துச்சு. அப்படின்னா இந்த 4வது சீன் அஃபைட் சீன். இது இன்னைக்கு நடக்க போகுது. அப்ப ஈத்தாங்கோட வேலைக்காரி வந்து அவ ஓடி போயிட்டான்னு சொல்ல, கட்மான தலைவன் மாவீரனா மாதிரி ஈத்தாங்க போய் பார்க்க, நீ கேட்ட பெயிண்டிங்க நான் கொண்டு வந்துட்டேன், என்னோட வாழை கொடுத்தா நான் போயிருவேன், அவ்வளவுதான்ல, ஃபைனலா என்ன பார்க்க வந்திருக்க. ஆனா இதுதான் உன்னோட பதிலா? நீ எதை எதிர்பார்க்கறன்னு புரியுது, ஆனா இந்த பதில என்னால சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடு, உன் எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போக பார்க்க, ஆனா தலைவன் அப்ப கீழே விழுறான். அப்பதான் தெரியுது அவ ஊதுவத்தில மயக்க மருந்து போட்டு தலைவனை வசியம் பண்ணிருக்கான்னு. உடனே அவ தலைவன் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறா. இத்தாங் சொன்னா கேளு, அவசரப்படாத. நீ நினைக்கிற மாதிரி நான் அவன் இல்ல. உனக்கு சின்னவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லனா அதை நிறுத்த 1000 வழி இருக்கு, ஆனா இத பண்ணாத. எனக்கு யாரும் வேணாம், நீதான் வேணும். அப்பாவ தலைவனோட மாஸ்க கைட்ட, இளவரசி நீங்க தான் மாவீரரா? நீ பார்த்து பழகின மாவீரன் நான் இல்ல. அது அப்ப தலைவாச சொல்ல வர, அப்ப தலைவியோட சவுண்ட் கேட்க உள்ள வந்ததும் தலைவனும் ஈத்தாங்க ஒன்னா இருக்கிறத அவங்க பாத்துடுறாங்க. நாசமா போச்சு,
குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டா. அதுவும் அக்காவோட புருஷனையே மயக்க பாத்திருக்கா. இனி நம்மள யாரு மதிப்பா? இப்ப அழுது என்னாக போகுது? புள்ளைய ஒழுங்கா வளர்த்திருக்கணும். ஆனா ஒண்ணு, என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஈத்தாங்க முதல்ல கண்ணை திறக்கட்டும், அப்பதான் என்னாச்சுன்னு தெரியும். கட்பான தலைவன் ஈத்தாங்க அவனோட இடத்துல சிற வைக்க அவனை தவிர யாரும் பார்க்க முடியாத மாதிரி அவன் பண்றான். என் தங்கச்சியை பார்க்க கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? எல்லாம் ஒரு காரணமா தான். ஆனா என்ன நம்பு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எப்படியா உன்னை நம்புவா? இது எங்க விஷயம், இதுக்குள்ள நீ வராத. என்ன உன்னோட விஷயமா? சுக்கு, இதுல நீ வராத. நான் என் தங்கச்சியை பார்க்கணும். நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம். என் தங்கச்சியை நீ பார்க்க விடல, உன்னை பத்தின எல்லா உண்மையும் நான் வெளியே சொல்லிடுவேன். கட் பண்ணா நம்ம ஷாங்பான அவங்க அடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண போதும் விடு, இனி நான் உன்னை பாத்துக்கிறேன். நாம இன்னைக்கு எதிரிகளா இருந்தாலும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதனால கேக்குறேன், உண்மையை சொல்லு. என்ன தெரியணும்? மக்களோட வெள்ள நிவாரணத்தை ஒருத்தன் கொள்ளையடிக்க பார்த்தான். அவனை நான்கன் கைது பண்ணான். அவனோட பேரு பைஹி. கைதான உடனே அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா சித்த போனதான் சொன்னவன் எப்படி உயிரோட இருக்கான்? நான்கங் தான் உன்னை காப்பாத்தனா? அந்த லீசன் நான்கங்க்கு வேலை செய்யறானா? ஒருவேளை அது உண்மையா இருந்தா ஷேடோ சோல்ஜர்ஸ் நடத்துறது நான்கங் தானா? எதுக்காக அவன் இதெல்லாம் பண்றான்? ராஜாவா மாறவா? நீ சொல்றதுல பாதி உண்மை பாதி போய். என்ன சொல்ற? ராஜாவா மாறதான் அவன் இதை பண்றான். ஆனா அது பண்றது நான்கங் இல்ல, 18வது இளவரச, அதாவது சின்னவன் நான் ரூயி. எவ்வளவு திமிரு உனக்கு! உன்னை என்ன பண்ற பாரு. அவனை விட்டுரு தளபதி. அவன் சொன்னதை நீங்க நம்புறீங்களா? நான் அவனை நம்பல. அதோட நம்ம என்னதான் அவன் அடிச்சு கேட்டாலும் அவன் உண்மையை சொல்ல போறது இல்ல. ஆனா அவன் தான் பையின்னு நாம நம்ப வச்சுட்டா நான்கங் மாட்டிப்பான். ஏன்னா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணதே நான்கங் தான். தளபதி, நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அவர்தான் இதை பண்ணிருந்தா அப்ப என்ன பண்ண போறீங்க? வேற என்ன பண்ண போற? அவன் கதையை முடிச்சிருவேன். இப்ப சந்தோஷமா? நான் என்ன பண்ண? எல்லாம் உன்னானதான். அந்த சாத்தான நீ தானே நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்த. ஆனா அந்த சாத்தா உன்னையும் இல்லாம என் பொண்ணையும். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நான் ஈத்தாங்க கண்டிப்பா காப்பாத்திடுவேன். அப்ப ஈத்தாங்க கண் முழிக்க, ஆனா அவ யாரையும் பார்க்க மாட்டா. தலைவனை தான் பாப்பேன்னு சொல்ல கட்பான தலைவன் அவளை பார்க்க வரான். இதை எழுதுனது நீங்க தானே? உங்க அடையாளத்தை நான் வெளியே சொல்லிடுவேன்னு கிளவரா இதை எழுதிருக்கீங்க. உங்க பிளான் தான் என்ன? அதோட மாவீரன் யாரு? நீ பார்த்த மாவீரன் ஷாங்குவா? வாய்ப்பே இல்ல. அவன் ஒரு ஃப்ராடு. நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்ல. ஆனா நீ முதல்ல பார்த்த மாவீரன் அது நான். ஏன்னா அது என்னோட இன்னொரு அடையாளம். நான் இல்லாதப்ப அவன் மாவீரனா நடிப்பான். அப்பதான் நீ அவன் கூட பழகிருக்க. காதல்லையும் விழுந்த. நேத்து அவனை தான் போக சொன்னேன். ஆனா அவனால போக முடியல. அதனாலதான் நான் வந்தேன். சோ உங்க அடையாளம் வெளியே வரக்கூடாதுன்னு வெளியே உங்க ஆட்களை வச்சு காவல் காக்குறீங்க. ஆமா சரி, எங்க அந்த ஃப்ராடு? அவன் இப்ப ஜெயில இருக்கான். என்ன அவனை அப்படியே விட போறீங்களா? அதெல்லாம் விட மாட்டேன். ஆனா நீ நான் யாருங்கிற உண்மையை சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? தெரியும். அக்காவோட புருஷனை திருட பாக்குறேன்னு என் மேல பழி வரும். புரிஞ்சா சரி. சரி, உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு என்னோட ஷாங்குவான் வேணும். எங்க அக்கா எப்பவுமே உங்களை கெட்டவன் சொல்லுவா. அது உண்மை இல்லனா என் ஷாங்குவான வெளியே கொண்டு வாங்க. இப்ப தலைவன் வெளியே வர, அப்ப சூக்குவான் வந்து அந்த வரிப்பான கேஸ்ல, அதாவது ஷாங்குவான் கேஸ்ல விசாரிக்க கூப்பிட்டு போறான். யார் இவ? இவனா? இவன் பேரு ஷாங்குவான். ஆனா இவனோட உண்மையான பேரு பைஹி. ஞாபகம் இருக்கா? அந்த நிவாரண திருட. அவனை நீ தானே கைது பண்ண. அவனை கொல்லவும் செஞ்ச. ஆனா எப்படி அவன் உயிரோட இருக்கான்? நீ என்ன சொல்ல வர? நான் கைது பண்ணவனுக்கு மரண தண்டனை கொடுக்கற வரைக்கும் அவன் கூட நான் இருக்கணுமா என்ன? நீ எப்படியும் அதை ஒத்துக்க மாட்டேன். அதனாலதான் இந்த கேஸோட ஃபைல நான் செக் பண்ண போனேன். ஆனா என்ன அதிசயம் தெரியுமா? கேஸ் ஃபைல யாரோ எரிச்சிட்டாங்க. என்ன சோகோ, உன்னால சால்வ் பண்ண முடியலன்னு பழிய ஏன் மேல போடுறியா? இளவரசே, நீங்க கைதிகளை விசாரிக்கிறதுல எக்ஸ்பர்ட் தானே, எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? உடனே சூக்கோ ஒரு சூடான கம்பிய அவன் மேல வைக்க போக, அப்போ ஒரு டீம் வந்து அவங்களை அடிச்சு போட்டு ஷாங்குவான தூக்கிட்டு போக, ஆனா அப்பதான் தெரியுது அவங்க கடத்தினது ஷாங்குவானே இல்ல, வேற யாரோ. அதோட அவங்க சூக்கோட டீம் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப கடத்திட்டு போனாங்கல்ல, அவ உண்மையான ஷாங்குவான் இல்ல, இதோ இருக்கானே இவன் தான் உண்மையானவன். அதோட அந்த கிட்னாப் கேங் இந்நேரத்துக்கும் என் டீம் கிட்ட மாட்டி இருக்கும். அவங்க பேசினா நீ மாட்டிப்ப. இந்த கேம் என்னோட கேம் மாதிரியே இருக்கே. என்னோட புகழ்பெற்ற ஒரு வித்தைய நீ என் கிட்ட யூஸ் பண்ண பாக்குற. ஆனா நீ யோசிச்சு பாத்தியா, வந்தவங்க உண்மையிலேயே என்னோட ஆளா இருக்கும்னு நினைக்கிறியா? ஐயா, நாங்க நீங்க நினைக்கிற ஆள் இல்ல. யாரோ ஒருத்தன் காசு கொடுத்து அவனுக்கு கடத்த சொன்னான். அதனாலதான் நாங்க வந்தோம். நீ எதுதான்ப்பா. ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட, புரியல? ஷேடோ வாரியர்ஸ் இப்ப என்னோட பிடியில. கட் பண்ணா ஒரு சின்ன பையன் ஒரு லெட்டரை போய் ஃபூலாங்கிட்ட தர, அதுல உடனே எல்லாரையும் ஓடி போக சொல்லி எழுதிருக்கு. கட் பண்ண சூக்கோரோ டீம் அங்க வர, ஆனா யாருமே அங்க இல்ல. அப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு அவங்க உன்னோட ஆளு தானே. ஏண்டா அவங்க ஓடி போனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன கூப்பிட்ட, நான் வந்தேன்.
ஆனா உனக்கு தெரியுமா, எல்லாருமே என்ன மரணத்தின் கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, நான் யாருக்குமே இரக்கம் காட்ட மாட்டேன். அப்படிப்பட்டனா இவனை காப்பாத்த வருவனா? இவன் எனக்கு கீழே வேலை செஞ்சா கண்டிப்பா நான் மாட்டக்கூடாதுன்னா இவனை கொன்னு இருப்ப. இவனை காப்பாத்த என்னோட ஆட்களை அனுப்ப மாட்டேன். இவனை இப்ப எதுவும் பண்ண முடியாது தானே நீ தைரியமா இருக்க? இன்னும் ஒரே வாரத்துல இவனுக்குள்ள ஆர்டர் வாங்குவ. அப்ப நீ என்ன பண்றன்னு பாக்குற. கட் பண்ணா தலைவிய பாக்க ராஜா வர. அரசி, நான் வந்து 1 hour ஆகுது, ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? என்ன ஏன் டென்ஷனா இருக்க? பசங்க தான் மாட்டலையே. பசங்க மாட்டல, ஆனா இந்த சின்னவரு ஈத்தாங்க பத்தி அரசர்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். சரி, அவர் என்ன சொன்னாரு? அவரு எதுவும் சொல்லல, ஆனா அவரு உடனே இவங்க பார்க்க போயிட்டாரு. உன் தங்கச்சி பண்ண காரியம் என் குடும்பத்தோட மானத்தையே வாங்கிருச்சு. ஆனா நான் உங்க 2 பேரையும் என் குடும்பமா தான் பாக்குறேன். அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அடுத்த நாள் உன் தங்கச்சிக்கும் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அரசி, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. புரியல அரசி, இந்த கல்யாணத்தை ரத்து பண்ண முடியுமா? என்னையும் சரி என் தங்கச்சியும் சரி நாங்க 2 பேருமே அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. உனக்கு என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? அன்னைக்கு வேணும்னு சொல்ற, இன்னைக்கு வேணான்னு சொல்ற. அவனை வேணான்னு சொல்ல சரியான காரணம் வேணும், அப்பதான் இதை நிறுத்துவேன். மகாராஜா, ஒருவேளை இந்த கல்யாணம் கேன்சல் ஆனா இளவரசரோட பவர் போயிரும். நீங்க ஈஸியா சின்னவரை அடுத்த ராஜாவை மாத்திரலாம். பரவாயில்ல, நீயும் புத்திசாலிதான். ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், அவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் அதுக்கப்புறம் வாழவே விட மாட்டான். கட்பான தலைவன் தலைவி வீட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்க. நீ இங்கதான் இருக்கியா? உனதான் நான் பார்க்க வந்தேன். இந்தா, என்ன இது? நம்ம கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணிட்டேன். என்ன கேன்சல் பண்ணிட்டியா? நான் தான் வந்ததும் சொல்றேன்னு சொன்னல, ஏன் என்ன நம்ப மாட்ற? ஒரு தடவை கூட என்ன நம்ப மாட்டியா? நான் ஏன் உன்னை நம்பணும்? நீ என் கூட பழகுனது, என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதெல்லாம் என் குடும்பத்தோட பவருக்காக தானே. அப்பதானே உன்னால ராஜாவா ஆக முடியும். அப்ப நான் இதெல்லாம் இதுக்காக தான் பண்றேன்னு நினைக்கிறியா? நான் பண்ண நல்ல விஷயம், என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்தினது எல்லாமே நடிப்புன்னு சொல்றியா? பின்ன இல்லையா? நீ யாரு, நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். என்ன எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் நான் உன் பின்னாடி சொத்தி வந்ததே ஒரு விஷயத்துக்காக தான், உன்னை கொல்றதுக்காக. நான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டது கூட உன்னை கொல்றதுக்காக தான். ஆனா என் தங்கச்சி, நீ அவளை இதுல இன்வால்வ் பண்ணுவனு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல நான் வேடிக்கை பார்த்தா அது நல்லா இருக்காதுல்ல. தலைவ அவ அப்படி சொன்னதும் உடஞ்சு போயிடுறான். எதுவும் பேசாம அவ அமைதியா இருக்க. அப்ப தலைவி அங்க இருந்து போயிடுறா. என்ன கல்யாணத்தை நிறுத்திட்டியா? நீ என்ன முட்டாளா? ஏன் இதை நிறுத்தின? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணலையே. அதோட நீ ஏன் கோவப்படுற? புரியுது, நீ அவனை லவ் பண்ற, ஆனா அவன் ஒன்னும் நல்லவன் இல்ல. லூசா நீ? நான் ஒன்னும் அவனை லவ் பண்ணல, நான் லவ் பண்றது ஷாங்குவான. என்ன ஷாங்குவானியா? லீசன் கூட இருக்கானே அந்த ஷாங்குவானா? ஆனா நீ அன்னைக்கு நான்காம் கூட தானே இருந்த. உனக்கு மாவீரனையும் தெரியும், இளவரசனையும் தெரியும், 2 பேரு கூட நீ இருந்திருக்க. ஆனா உன்னால உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படின்னா கண்டிப்பா நீ ஒரு முட்டாள் தான். என்ன சொல்ற? மாவீரருக்கும் இளவரசருக்கும் என்ன சம்பந்தம்? மேடம், உங்க பொண்ணு மாவீரர் தான் லவ் பண்றன்னு நமக்கு தெரியும், ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அவங்க இளவரசர் தான் லவ் பண்றாங்கன்னு ஊரே நம்புது. இப்ப என்ன பண்றது? அது அப்படியே இருக்கட்டும், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். என்ன சொல்றாங்க? ஈத்தாங் லீசனை லவ் பண்றாளா? ஆனா அவ உள்ள ஷாங்குவான் சொன்னா, யார் இந்த மாவீரன்? அவனுக்கும் நான்காங்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு கூட நான்காங்க பத்தி பேசினப்ப லீசன் கோவப்பட்டான். எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்குல்ல. ஆனா தப்பு ஏதாவது நடந்தா அதுக்கு காரணம் நான்காங். உன்னை பொறுத்த வரைக்கும் நான்காங் ஒரு வில்லன், மக்களை கொல்றவன். ஆனா சூக்கோ அத பண்ணா அவன் நல்லவன், அவன் ஹீரோ, மக்களை காப்பாத்துறவன். நான்காங் செல்ஃபிஷ், அதுவே சூக்கோ வீர. இவ்வளவு ஆன பிறகும் நீ அவன் கூட பழகியும் நீ அவனை இன்னும் ஒரு கெட்டவனை தான் பாக்குறியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணான். அவன் எப்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் கொள்ளுவான்? மாவீரன் எப்பவுமே நான்காங்க பத்தி பேசினா அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவான். ஒருவேளை நான் கதைய தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா, கதையோட பிளாட் படி 7 மெயின் சீன் இருக்கு. முதல்ல குளத்துல விழுற சீனு, 3வது வீட்டை விட்டு போற சீனு, 4வது கள்ள தொடர்பு. கதைப்படி இந்த 3மே நடந்தது. அதுல நான்காங்கும் இன்வால்வ் ஆனா, ஆனா 2வது சீன் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட். அதுல என்ன கதைப்படி நான்காங்க தான் காப்பாத்தணும், ஆனா அன்னைக்கு லீசன் தான் காப்பாத்தனா. அப்படின்னா லீசன் என்ன காப்பாத்த வரல. கதையோட ரூல் படி நான் சாகர மாதிரி போனா ஹீரோ என்ன காப்பாத்த வருவான். அதனாலதான் மாவீர என்ன காப்பாத்த வந்தான். ஒரு 10 நிமிஷம் நான் போன பிறகு இவ்வளவு கொண்டுக்கோ. டேய், வெயிட் பண்ண மாட்டீங்களாடா? கதையோட ஒரிஜினாலிட்டி படி நான் நான்காங்க தான் லவ் பண்ணுவேன். அதுக்கு இந்த சீன்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனா நான் இங்க வந்த பிறகு நான்காங்க லவ் பண்ணல, லீசனை தான் லவ் பண்ணேன். கதையில வான வெடிக்கலாம் வருது. இந்த சீன் அப்புறம் மாவீர இவங்களா இல்லையே. ஒருவேளை கதை மாறுதோ? அப்படின்னா நான் இவனை தான் இப்ப லவ் பண்றேனா? அப்படின்னா இது நான்கங், இது லீசன். நான் இங்க வந்தது கதைய மாத்த, ஆனா கதை மாறல. நான் லவ் பண்ற லீசன் உண்மையிலே நான்கங்கா? அப்படின்னா நான் இவ்வளவு நாளா லவ் பண்ணது நான்கங்கையா அப்படின்னு அவ சொல்ல. கட் பண்ண ஊர் முழுக்க தலைவன் போஸ்டரை ஒட்டி அவனையும் அவன் டீமையும் பார்த்தா உடனே வந்து சொல்றாங்க.
அதே நேரத்துல மத்தவங்க ஊருக்குள்ளேயே ஒரு வீடுல மறைஞ்சு இருக்க அப்ப தலைவன் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து எல்லாரையும் அவங்க லைஃப பாத்துக்கிட்டு போக சொல்றான். முடியாது கேப்டன், என்ன ஆனாலும் நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். போக மாட்டீங்களா? ஆமா, நீங்களா யாருன்னு நினைக்கிறீங்க? உடனே தலைவன் அவனோட மாஸ்க் கைட்ட, இளவரசே நீங்க தான் எங்க சீஃபா? இங்க பாருங்க, நான் ராஜாவா ஆகதான் உங்களை யூஸ் பண்ணேன். இப்ப எனக்கு நீங்க தேவையில்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அவங்களோட மனசை காயப்படுத்திட்டு அங்க இருந்து போறான். இந்த பக்கம் சூக்கு ஷாங்குவனோட மனசை மாத்த பாக்குறான். நாம என்னதான் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் உன்ன மாதிரி தான் நானும் தப்பான ஒருத்தனோட பழகணும். ஆனா அவன் என் நட்பை யூஸ் பண்ணிக்கிட்டான். என் அத்தையக்குள்ள என்ன நெருங்கினான். அதே மாதிரி அவன் உன்னையும் ஏமாத்துவான். பேசாம உண்மையை ஒத்துக்கோ, உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனா ஷாங்குவான் அவன் பேசினதை காதுலயே வாங்கிக்கல. இதே நேரத்துல தலைவன் தான் மாவீரன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடிவெடுக்கிறா. எப்போலாம் நான் சாக்குறனோ அப்பெல்லாம் ஹீரோ வந்து என்ன காப்பாத்துவான். உடனே தலைவி கத்திய அவ கழுத்துக்கிட்ட கொண்டு போக அப்ப தலைவன் வந்து அவளை காப்பாத்துறான். அப்ப அவ லீசனோட முகத்தை பாத்துடுறா. அப்படின்னா நீதான் லீசனா? ஒரு தடவை நான் சொல்றதை கேளு. சரி சொல்லு சொல்லு, நான் கேக்குறேன். என்ன பேச முடியலையா? என்ன மன்னிச்சிரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? இவ என்ன சொன்னாலும் நம்பி பின்னாடியே ஒரு பைத்திய மாதிரி சுத்துவா. அன்னைக்கு நான்கங், அதாவது நீ லீசனை கடத்தலன்னு சொன்ன, நான் எவ்வளவு பயந்தேன்னு தெரியுமா? ஆனா நீ அதை பார்த்து ரசிச்ச. எப்பவுமே நீ எனக்கு உண்மையா இருந்ததில்ல. நான்கங்கா இருந்தப்பவும் சரி, லீசனா இருந்தப்பவும் சரி, அந்த மாதிரி இல்ல. நீ அந்த மாதிரி தான். நீ நினைச்சிருந்தா நீ யாருங்கிற உண்மையை சொல்லி இருக்கலாம். ஆனா நீ சொல்லவே இல்ல. நீ ஏன் என்னை எப்பவுமே நம்ப மாட்ற? நான் ஏன் உன்னை நம்பணும்? உன்னோட இந்த 2 அடையாளமும் என்கிட்ட உண்மையா இருந்தது இல்லையே. அப்படி இருக்க நான் ஏன் உன்னை நம்பணும்? சொல்லு, நான் ஏன் உன்னை நம்பணும்? ஏதாவது சொல்லுடா. ஒரு நிமிஷம் இரு, என் கைய விடு. என்ன விடுன்னு சொன்ன, உனக்கு கேட்கலையா? என்ன விடுன்னு சொன்ன. உடனே அவ தலைவனை கத்தியால குத்த, நீ பண்றது எதுவும் சரியில்லை. கடைசி தடவை சொல்றேன், நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என் மேல லவ் இருக்கிற மாதிரி நடிக்காத. இத பார்க்க இன்னும் உன் மேல வெறுப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே வர அப்ப லீசனை தேடிக்கிட்டு சோகோ ஒரு டீம் வர உடனே தலைவி அதை நாட்கள் கிட்ட சொல்ல போக ஆனா தலைவன் அங்க இல்ல. ஆனா தலைவிய பார்த்ததும் அவளை கூப்பிட்டு போறாங்க. கட் பண்ண தலைவன் இப்ப அவனோட வீட்டுல இருக்கான். அப்ப அவனை பார்க்க அவனோட மாமா வரான். அப்ப நீதான் ஷேடோ வீரர்களோட தலைவனா? இதைய நீ என்கிட்ட சொல்லல. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல மாமா. அதோட இது உங்களால உருவான பிரச்சனை. அந்த வெள்ளை பணத்தை சுரண்டது நீங்க. அது தெரிஞ்சும் நான் உங்களை காப்பாத்திருக்கேன், தெரியுதுல? இப்ப எப்படி இதை சால்வ் பண்ண போற? ஷாங்குவான கொன்னுரு. கட் பண்ண தலைவிய சூகோ கிட்ட கூப்பிட்டு போறாங்க. நீ அந்த லீசனை பார்த்தேன்னு எனக்கு தெரியும். எங்க அவன்? சுகோ யாரோ பண்ண தப்புக்காக நீ மொத்த ஷேடோ வீரர்களையும் பழி வாங்குவியா? தப்பு சுகோ, அவங்க எதுவும் பண்ணாத. நீ மாறிட்ட யுமங். அவன் மேல இருக்கிற காதல் உன் கண்ணை மறைக்குதுல. ஆனா நான் அப்படி இல்ல. அவனை கண்டிப்பா விட மாட்டேன். அடுத்த நாள் சூக்கு இந்த விஷயத்த அரசவைக்கு கொண்டு வர. அப்படின்னா அந்த ஷாங்குவான் அப்புறம் ஷேடோ வீரர்கள் இவங்களோட தலைவன் நான்கங்னு சொல்ல வரியா? ஆமா மன்னா, நான்கங் தான் அவங்க தலைவனு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? அரசே, சூக்கோக்கு என் மேல என்ன கோவம் தெரியல. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அன்னைக்கு திருவிழாப்ப என்ன ஒருத்தன் கொல்ல வந்தான். அன்னைக்கு சூக்கோ ஒரு டீம் தான் காவல் காத்தாங்க. அப்படி இருந்தும் அவன் என்ன அட்டாக் பண்ணான். அதோட மாட்டிக்காம தப்பிச்சும் போனான். அதே மாதிரி ஷாங்குவான் சொல்லப்படுற பைகிய பார்க்க இவ என்ன கூப்பிட்டு போனான். அப்போ ஒரு கேங் உள்ள வந்தாங்க. அவங்க ஈஸியா உள்ள வந்தாங்க, ஈஸியா வெளியே போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யாரும் வேணும்னே இந்த பழிய ஷேடோ வீரர்கள் மேல போடுற மாதிரி இருக்கு. அது யாரா இருக்கும்னு நினைக்கிற? வேற யாரு? அது சூக்கோ தான். எப்படி அது சூக்கோன்னு சொல்ற? எவிடன்ஸ் இருக்கா? அப்ப தலைவர் லீசனோட மாஸ்க கொண்டு வர, இந்த மாஸ்க ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சூக்கோ இதை போட்டுக்கிட்டு தான் அவங்களோட சண்டை போட்டான். இது உண்மையா சூக்கோ? அது உண்மைதான் அரசு. ஆனா அது பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான்கங் அவங்க பாஸ்ன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இன்னைக்கு அந்த வேஷம் போட்டேன். 2 பேருமே ஏதோ ஒரு அசம்ஷன்ல பேசுறீங்க. ஆனா 2 பேருக்கிட்டையும் எந்த எவிடன்ஸும் இல்ல. ஆனா ஷாங்கு வந்தா பாய்ஹீனா அவன் சாகணும். அதுவும் அது நான்கங்கே செய்யணும். கட் பண்ண லேடிஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வர உடனே நம்ம டீமை போய் பார்க்க, லீசன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நேத்து தான் தெரியும். அவரு எங்களை போக சொல்லிட்டாரு. அது எப்படி முடியும்? நம்ம ஷாங்குவான காப்பாத்தணும். கட் பண்ணா அடுத்த நாள் ஷாங்குவானுக்குள்ள எல்லாரும் வர. ஆனா தலைமை எப்படியாவது ஷாங்குவான காப்பாத்த ஒரு பிளான் போடுறான். ஆனா அப்ப ஷேடோ வீரர்கள் அங்க வந்து ஷாங்குவான காப்பாத்த பார்க்க, யார் இவங்க? இவங்கள என்னோட நண்பர்கள். டேய், எதுக்குடா வந்தீங்க? கிளம்புங்க. ஷேடோ வீரர்கள் எப்பவும் தன் குடும்பத்தை விட்டுட்டு போக மாட்டோம். ஒருவேளை ஏதாவது ஆனா அதுல நாங்களும் பங்கு போட்டுப்போம். அது மரணமா இருந்தாலும் சரி. ஓ, என்ன மாரி இவனை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? வீரர்களை அவங்கள தாக்க தயாராகுங்க. அப்ப லேடிஸ் அங்க வந்து, சுக்கு, நீ ஒரு தளபதின்னு சொல்ற. ஆனா நீ ஒரு நல்ல தளபதி இல்ல. யுமங், என்னாச்சு உனக்கு? சுக்கு, இந்த கேஸ நீ சரியா விசாரிக்கல. திருடன் சொல்றியே, ஆனா அவன் ஏன் இத பண்ணான்னு உனக்கு தெரியுமா? இந்த கேஸ நான் கையில எடுத்தப்ப அதுக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல நான் தேடி போனேன். ஆனா எதுவும் அங்க இல்ல. அதனால என்னால சரியா விசாரிக்க முடியல. அப்படின்னா நீ இந்த கேஸ விசாரிக்கவே இல்ல. சுக்கு, நீ இப்படிப்பட்டவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாருங்க, இந்த ராஜ்ய பட இத சரியா விசாரிக்கல. ஆனா
நானும் என் தங்கச்சியும் கூட ஷேடோ வீரர்களும் அவங்களோட உதவியோட நாங்க இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டோம். என்ன இது ஜின் சிட்டி மக்களோட கையெழுத்து. அவங்க ஷாங்குவானை காப்பாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. நீ என்னதான் சொல்ல வர? அத நீ இளவரசர் கிட்டையும் அவரோட மாமா கிட்டையும் தான் கேட்கணும். ஜின் சிட்டிக்கு போற விலை நிவாரணத்தை முதலமைச்சர் காவு தான் திருடி இருக்காரு. ஆனா இந்த விஷயம் தெரியாம ஷாங்குவான் தான் திருடனு இளவரசர் அவனை கைது பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இத பண்ணது அவரோட மாமான்னு தெரிஞ்சிருக்கு. அதனால ஷாங்குவானை அவர் காப்பாத்திருக்காரு. இது உண்மையா? என்னாச்சுன்னு நான் வந்து சொல்றேன். உடனே தலைவியை போய் பார்த்து அவன் பேசுறான். நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ என்ன ஏமாத்த நிறைய காரணம் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள நீதான உருவாக்குன. உன் ஃபேமிலியா அவங்கள பாத்துக்கிட்ட. ஆனா ஷாங்குவான் யாருன்னு கண்டுபிடிச்சதும் எங்க அவன் மாட்டினா உன் மாமா மாட்டுவாருன்னு நீ இவங்க எல்லாரையும் காப்பாத்தாம விட்டுட்ட. உனக்கு உண்மையிலே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிரு. கட்பான எல்லாருமே அரசவைக்கு வர மன்னா முதலமைச்சர் பண்ணதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால அவரோட பதவியை முதல்ல பறிக்கணும். கையோட நான்காங்கோட ராணுவ அதிகாரத்தையும் நாம பறிக்கணும். சாங்யூடா ரூயி சொன்னது சரின்னு நினைக்கிறியா? மன்னா கருங்கவச ஆர்மியை உருவாக்குனது இளவரசர் தான். இருந்தாலும் அது அரசரோட பேச்சை கேட்டுதான் நடக்குது. ஆனா இந்த கண்ட்ரோல நீங்க இளவரசர் கிட்ட இருந்து பறிக்கணும்னா கண்டிப்பா ஒரு காரணம் வேணும்ல. இதுல யோசிக்க என்ன இருக்கு? அவனோட காவு குடும்பம் தானே நிவாரண பணத்தை திருடி இருக்காங்க. திருடுனது உண்மைதான். இளவரசருக்கு தெரிஞ்சுதான் நடந்ததான்னு நம்ம விசாரிக்கணும்ல. அரசே நம்ம யோசிக்கவே வேணாம். இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது நான்கங் தான். அதோட அவன் தான் ஷேடோ வீரர்களோட தலைவர். நம்ம இனிமேலும் அவன் எதுவும் பண்ணாம விட்டுட்டா கண்டிப்பா அவன் ஒரு நாள் புரட்சி பண்ணுவான். எல்லாருமே என்ன பார்த்து பயப்படுறீங்க? தப்பு பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா வர? யாருங்க? அவனை உடனே கைது பண்ணுங்க. இதுல இந்த கேஸுக்கான வாக்குமூலமும் தப்பு பண்ணது யாருன்னு இதுல இருக்கு. இந்த கேஸ் ஃபைல் தான் எரிஞ்சு போச்சு. இது எப்படி உன்கிட்ட? இந்த கேஸை ஹேண்டில் பண்ணதே நான் தான் அப்படிங்கறதால அதோட காப்பி என்கிட்டயும் ஒண்ணு இருக்கும். இந்த கேஸ்ல நீயும் தானே இன்வால்வ் ஆயிருக்க. உன்னை எப்படி நம்புறது? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த கேஸோட ஆபீசர் கிட்ட கேளு. உண்மை தெரிய வரும். அமைதியா இருங்க. சரி நீ சொல்லு. முதலமைச்சர் பண்ண குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? மக்களோட பணத்தை திருடினது குற்றம். அது புருவானதால அவரோட பதவியை பிடுங்கி அவரை வேற ஒரு நாட்டுக்கு நாடு கடத்தணும். அவரு மேல பழி போட்டு நீ தப்பிக்க பாக்குறியா? நான் இன்னும் சொல்லி முடிக்கல. மாமா பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அவரு தப்பு பண்ணதுக்கு நான் தான் காரணம். அப்படின்னா நீ பண்ண தப்பு இந்த உண்மையை மறைச்சது மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? ஷாங்குவானை ரிலீஸ் பண்ண ஷேடோ வீரர்களோட சேர்ந்து சதி பண்ண. இது தப்பு இல்லையா? நான் உங்களோட சேர்ந்து எந்த சதியும் பண்ணல. ஏன்னா அதை உருவாக்குனதே நான் தான். ஆமா நான் தான் லீசன். என்னோட கவனக்குறைவு தான் இந்த நிலைமைக்கு காரணமே. அதுக்கு ஒரு 20 அடி. ஷேடோ டீமை உருவாக்குனது என்னோட சுயநலத்துக்காக. அவங்கள யூஸ் பண்ணதுக்கு 20 கசையடி. ஷாங்குவானை தப்பிக்க விட்டதுக்கு 20 கசையடி. அதோட ஒரு இளவரசனா இருந்து தன் மக்களுக்கு உழைக்காம சொந்த குடும்பத்தை காப்பாத்த பார்த்திருக்கேன். அதனால நான் இளவரசனா இருக்க தகுதி இல்லாதவன். இந்த நொடியில இருந்து நான் ஒரு இளவரசன் இல்ல, வெறும் கருங்கவச படையோட தலைவன் மட்டும்தான். என்ன இவரு இப்படி பேசுறாரு? அப்ப அவரு தன்னோட பொசிஷனை விட்டு கொடுக்க போறாரா? இளவரசருக்கு இப்ப வேற வழி இல்ல. அவங்கள காப்பாத்த இதுதான் ஒரே வழி. அரசே இவ எல்லா பழியும் தான் மேல போட்டு அவங்கள காப்பாத்த பாக்குறான். அரசே நாம எப்பவுமே 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுவோம். ஒன்னு சட்டம், இன்னொன்னு மனுஷங்களோட ஆசை. ஆனா நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்றது சட்டத்தை தான். இந்த விஷயத்துல தப்பு பண்ணது கௌசிங் தான், இளவரசர் இல்ல. அதோட அந்த ஷாங்குவான் அவன் ஒரு நிரபராதி. அவன் இளவரசரோட கருணையால தான் இன்னைக்கு உயிரோட இருக்கான். அது மட்டும் இல்ல, ஷேடோ வீரர்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லதான். ஆனா அவங்க இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்ல. சோ நீங்க ஏதாவது பண்றதுக்கு முன்ன யோசிச்சு முடிவெடுங்க. யானிங் நீதானே சட்டத்தின் தலைவன். நீ சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நம்ம இளவரசர் சொன்ன மாதிரியே இத பண்ணது கௌமிங் தான். அதனால நம்ம இளவரசர் என்ன சொன்னாரோ அதையே செஞ்சிடலாம். அப்படின்னா அவன் கேட்ட மாதிரி அவனுக்கு 60 கசையடையும் அதோட அவனோட இளவரசர் பட்டத்தையும் நான் பறிக்கிறேன். உடனே அவங்க தலைவனுக்கு தண்டனை தர. மிஸ்டர் யோடா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். நீங்க ஏன் அவனை காப்பாத்தினீங்க? நான் அவனை காப்பாத்தல, நான் என் குடும்பத்தை காப்பாத்தினேன். புரியல? நீ அவனோட வீரர்களை ஒரே அடியா அழிக்க பார்த்த. ஆனா அப்படி பண்ணா என் பொண்ணுங்களும் மாட்டிருப்பாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை மறந்துட்டேன். இல்ல இதுல உன் தப்பு இல்ல. ஆனா சுக்கு, நீ இனிமே என் பொண்ணு விஷயத்துல தலையிடாத. இந்த பக்கம் தலைவி அந்த கதையோட மெயின் சீனை பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த 7 சீன்ல 4 நடந்ததால மொத்த 3 நடக்கும்னு யோசிக்கிறா. அதுல ஒண்ணு அந்த 3 பேருமே குத்திக்கிற சீனு. அடுத்து 2 ஹீரோயின்ல ஒருத்திய சாக்ரிஃபைஸ் பண்ற சீனு. கடைசியா ஹீரோ அவளோட ஃபேமிலிய கொல்ற சீனு. நான் இங்க வந்ததுல இருந்தே என் மனசுக்கு என்ன படுதோ அதை தான் பண்றேன். ஆனா நான்கங் விஷயத்துல நான் தப்பு பண்றேனா? டேய் நீ யாருன்னு தெரியும்டா. என்னை காப்பாத்துற மாதிரி என்ன கரெக்ட் பண்ணி என் அப்பா கூட நெருங்க பாக்குறாள. அப்படின்னா உன்னை காப்பாத்தாம சாக விட்டு இருக்கணும்னு சொல்ல வரியா? ஆமா, சாவணும்னு விதி இருந்தா சாவ விடணும். விதியை மாத்துறது கதையை மாத்துறதுக்கு சமம். விளைவுகள் மோசமா வரும்ல. சரிங்க பைத்தியம் மேடம், இனிமே உங்களை நான் காப்பாத்த மாட்டேன். இனிமே வா. இனிமேலாம் வேணாம். இனிமே ஓ வழி வேற, ஏன் வழி வேற. நான் கிளம்புறேன். உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைக்கிற? நான் பவருக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவ
நல்லவன் தான். ஆனா ஒரு தடவை கூட நான் அப்பாவிகளை கொன்னதில்ல. அதோட உன்னை கொல்ல ட்ரை பண்ணது உண்மைதான். ஆனா நீ சொன்னியே அந்த அப்பாவிகளை கொன்னுன்னு, அவங்கள நான் எப்பவுமே கொன்னதில்ல. ஏன்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா என்ன யாருமே நம்பினதில்ல. நீ கூட என்ன நம்பினதில்ல. அதோட எல்லாருமே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. காலம்தான் அவங்கள மாத்தும். பாக்கிறவங்க என்ன வேணா சொல்லட்டும். போர்க்களத்துல நான் ஒரு நாள் சாகலாம், ஏன் என்னோட எதிரிகள் சாகலாம். ஆனா இருக்கிறதுலே டேஞ்சரானது எது தெரியுமா? அரசியல். இந்த ராஜ அரசியல். அதுல சர்வை பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் மட்டும் சண்டை போடலன்னா எப்பவும் செத்திருப்பேன். உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உன் கண்ணால பாக்காத உன் இதயத்தால என்ன பாரு. ராஜ்ய படைய அசிங்கப்படுத்துறியா? இத நான் பண்ண சொல்லல, பொய்யா சொல்ற. நீ ஏன் எனக்கு உதவி பண்ணன்னு தெரியும். இப்படி பண்ணா உன் பின்னாடி வந்துருவேன்னு நினைக்காத. அது கனவுல கூட நடக்காது. நான் அதுக்காக ஒண்ணும் பண்ணல. நீ ஆபத்துல இருந்தா நான் வருவேன்ல, ஒரு ஹீரோ மாதிரி. அதனாலதான் வந்தேன். சத்தியமா இல்ல. என் அம்மா ஏன் அங்க வந்தாங்கன்னு தெரியாது. ஏன் கல்யாணத்தை பத்தி பேசினாங்களும் தெரியாது. என் அம்மா பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, இவர்தான் உலகத்திலே ரொம்ப நல்லவரு. அரசே, நீங்க மகாராணியை காதலிச்சது அவங்க மேல உள்ள காதலாலையா, இல்ல அவங்க ஃபேமிலியோட பவருக்காகவா? நான் இதெல்லாம் இதுக்காக தான் பண்றேன்னு நினைக்கிறியா? நான் பண்ண நல்ல விஷயம் என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்துனது எல்லாமே நடிப்புன்னு சொல்றியா? பின்ன இல்லையா? நீ யாரு, நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். என்ன எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் நான் உன் பின்னாடி சொத்தி வந்ததே ஒரு விஷயத்துக்காக தான், உன்னை கொல்றதுக்காக. நான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டது கூட உன்னை கொல்றதுக்காக தான். தொங்கிமங், நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கும் அழுக வரும். ஆனா நீ என்ன நம்பவே மாட்ற. ஏதோ ஒரு கதையை நம்புற, ஆனா என்ன நம்ப மாட்ற. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் உன்னை நம்ப மாட்டேன். இந்த பக்கம் சூக்கோ தலைவனை பழிவாங்க இன்னொரு வழியை தேர்ந்தெடுக்கிறான். அதாவது போர் நடந்தப்ப அவன் உதவி கேட்டால, ஆனா தலைவன் வரல. அதை வச்சு தலைவன் ஒரு துரோகின்னு அவன் எதிரிகளோட சேர்ந்து நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நம்ப வைக்க பாக்குறான். நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா ப்ரூஃப் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீ அவனுக்கு எதிரா ப்ரூஃப் கொண்டு வா, அப்ப நான் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறேன். இப்ப சூக்கு அந்த விஷயத்துக்கு ப்ரூஃப் கொண்டு வரணும்னா அவன் கவுசிங் கிட்ட போகணும். உடனே அவன் கவுசிங்க பார்க்க போக இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். You man.